we have been studying the book of Acts. நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கின்றோம். And especially we are dealing with respect to gospel. நம்ம இதுல அப்போஸ்தலர் நடபடிகளை முக்கியமாக சுவிசேஷத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். So and in the fivefold gospel we are dealing how Jesus lived a sinless life in this world. இந்த ஐந்து சாராம்சம் கொண்ட இந்த சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து பாவமில்லாமல் பிறந்த இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூலோகத்துல பாவமில்லாமல் வாழ்ந்தார் என்பதை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So especially we are dealing how Jesus lived so that we can copy or we can imitate Jesus. எப்படி இந்த பூலோகத்துல இயேசு பாவமில்லாமல் பரிசுத்தராய் வாழ்ந்தாரோ அவரை வாழ்ந்தது நிமித்தமாக அதன் மூலமாக நம்மளும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக வாழலாம்ங்கறதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். So how did Jesus pray? எப்படி இயேசு ஜெபித்தார்? How did Jesus live a blameless life? எப்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு நபராக இயேசு இந்த பூலோகத்துல வாழ்ந்தார்? And how did Jesus overcome the temptation? இந்த சோதனை வரும்பொழுது அது எப்படி மேற்கொண்டார்? And especially now we are dealing how Jesus had overcome the temptation and what are all the lessons that we can learn from out of it. இந்த சோதனையின் காலத்துல இயேசு கிறிஸ்து எப்படி அந்த சோதனை மேற்கொண்டு வாழ்ந்தாரோ அதிலிருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். And especially when you read Matthew chapter 4 verse 1, you can see the first temptation. முக்கியமாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த முதல் சோதனையை நம்ம அங்க பார்க்கலாம். And how did he overcome the temptation? அந்த சோதனையை அவர் எப்படி மேற்கொண்டார்? And what are all the things we can learn from it? அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? So we have learned how to resist the devil. நம்ம எப்படி பிசாசை எதிர்த்து நிற்பது என்று நம்ம பார்த்தோம். Rejecting the rejection. எப்படி புறக்கணிப்பை எப்படி நம்ம எதிர்த்து நிக்கலாம், அதை நம்ம உதாசீனப்படுத்தி நிக்கலாம் என்று. And how we need to understand the will of God. தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வதும். Then we need to understand, we have learned what is the importance of the will, knowing the will of God. தேவனுடைய சித்தத்தை அறிவதுங்களுடைய முக்கியத்துவத்தை என்ன என்று நம்ம கற்றுக்கொண்டோம். So then we have gone through many scriptures to understand how to we have gone through many scriptures to understand the will of God. நம்ம பல வசனங்களை தியானித்தோம். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். If you don't know the will of God, you cannot do anything according to the will of God. தேவனுடைய சித்தம் என்ன என்று தெரியவில்லை என்றால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய இயலாது. So let me learn the will of God from the word of God. இந்த தேவ சித்தத்தை முழுவதுமாக கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். So we have taken one key text, that is Philippians chapter 4 verse 8. இதற்கு ஆதாரமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம எடுத்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். When Paul was concluding that particular epistle, he was giving many things to be think of. பவுல் இந்த நிருபத்தை முடிவுரையாக எழுந்த பொழுது சபைக்கு இதனுடைய விஷயத்தின் ஆழமான விஷயத்தை யோசித்து பார்க்கும்படி அவர் எழுதி இருக்கிறார். So he asked us to think all these things. இதை எழுதும் பொழுது இதை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்கிறார். He didn't say that think also these things, but he said think only these things. மற்ற எல்லாவற்றையும் போல இதையும் நீங்க யோசித்து பாருங்கள் அவர் சொல்லல, இதை மாத்திரமே யோசித்து பாருங்கள் என்று பவுல் சொல்கிறார். And the first one he mentioned, truth. முதல் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயத்துல முதல்ல அவர் சொன்ன காரியம் என்பது அப்படின்னா உண்மை. So what is truth? உண்மைனா என்ன? What else can be true or can be called as a truth except the word of God? இந்த உண்மை அப்படிங்கிற விஷயம் வேத வசனத்தை தவிர வேற எந்த காரியமும் உண்மை என்று நம்மால் சொல்ல இயலாது. So we have studied about the truth. அதனால நம்ம இந்த உண்மையை குறித்து நம்ம தியானித்தோம். Then the second one he said what is honorable? இரண்டாவது காரியம் ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அப்படிங்கறத அவர் சொல்லி இருக்கிறார். Even though it has been translated as in Tamil ஒழுக்கம் உள்ளவைகளோ, but honorable has a lot of meaning in it. தமிழ்ல வந்து பார்த்தா ஒழுக்கம் உள்ளவைகள் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க ஹானர்ங்கற வார்த்தை. அதுல உள்ள நிறைய சாராம்சம் புகழ்ந்த நிறைய விஷயங்கள் அதுல வந்து மறைந்திருக்கிறது. So we have dealt based on a lot of examples. நம்ம நிறைய எடுத்துக்காட்டல் மூலமாக அதை கொடுத்து நம்ம தியானித்தோம். So what are all the examples you remembered? எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? ஸ்கிரீனை பார்க்காதீங்க. இது போன வரதுக்குள்ள ஏப்ரகாம், டேவிட், லாத். Okay, what we discussed last week? கடந்த வாரம் என்ன தியானித்தோம்? பால் அண்ட் பர்னபாஸ். இந்த கிளாஸ்ல கேள்வி கேட்டோனே அப்படி சத்தமா சொல்ல யாரெல்லாம் படிச்சோம் போன வாரம்? பால், பர்னபாஸ், ஜான் மார்க். சூப்பர். உங்களுக்கு நீங்க ஒரு கை தட்டிடுங்க. நல்லா நல்லா தட்டுங்க. கரங்களை தட்டி உங்களுக்காக. தட்டிங்களா? இப்போ அடுத்த கேள்வி.
அடுத்த next question to you. In the last week's sermon, I told one particular assignment. கடந்த வார செய்தியில உங்களுக்கென்று ஒரு வீட்டு பாடம் கொடுத்தோம். Nice. How many of you remember at least homework கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஞாபகத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் homework செஞ்சோமாங்கிறத யோசிக்க முடியும். How many of you remember that I have given some homework? இப்போ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு இப்படி ஒரு வீட்டு பாடம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது? Only one. கையை தூக்குங்க, பரவாயில்ல, கை எல்லாத்துக்கும் தெரியட்டும். How many of you remember that I have given a homework? எத்தனை பேருக்கு தெரியும் ஹோம்வொர்க்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு? But you have been giving every week. நீங்க எல்லா வாரம் கொடுக்குறீங்க. And you know that every week we don't bother. எப்படி நீங்க கொடுத்தாலும் நாங்க இதை கண்டுக்க போறது கிடையாது. And what happened to you? அதனால என்ன ஆச்சு இப்ப? Suddenly why are you asking all this thing? என்ன திடீர்னு இப்போ வந்து கேக்குறீங்க? வழக்கமா வர்றதானே. It is always comes to us, right? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது தான் பைபிளை எடுத்து வைப்போம் நாங்க. Whenever on the Sundays only we'll remove all the dust and we'll take the Bible and come. Learning the word will not add any value. வசனத்தை வாசிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு living the word will make everything better. அந்த வசனத்தின்படி வாழ்றதுனால உங்க வாழ்க்கைக்கு சகலவித நன்மையும் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். Let me reiterate the homework first. நான் உங்களுக்கு அந்த வீட்டு பாடம் என்னங்கறதை நாங்க திரும்பமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். Because I am not here to be like a preacher. இங்க ஏதோ ஒரு பிரசங்கியார் போல நான் இங்க நிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. What is the difference between preacher and shepherd? பிரசங்கியாருக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? Preacher will preach. பிரசங்கியார் பிரசங்கம் செய்வார். And once done the preaching, his responsibility is over. பிரசங்கம் செய்து முடித்து விட்டார் என்றால் அவருடைய வேலை முடித்தாய்விட்டது என்பதுதான் பிரசங்கியோட வேலை. And what is there in the preaching? ஆனா அந்த பிரசங்கத்துல என்ன இருக்குது? He has to know the word of God. அதுல வேத வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். And he has to divide the word of God in appropriate way. அந்த வேத வசனத்தை சரியான முறையிலே பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். And he has to share the word of God in a manner, in such a manner that everybody can understand. இந்த வேத வசனத்தை பகுத்தறிந்து எல்லாருக்கும் புரிகிற விதமாக அதை பிரசங்கம் செய்ய வேண்டும். So get the inspirations from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வெளிச்சம் பாற்றப்பட்டவர்களாக, then you have to prepare, you have to work on it. அதற்காக அந்த வேலையை நீங்க செய்ய வேண்டும். Then you have to present it. அதை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணணும். So that is what the work of the preacher. இதுதான் பிரசங்கியரோட வேலை. But the work of the shepherd is completely different. ஆனா மேய்ப்பனுடைய வேலை முற்றும் மாறுபட்ட வேலை. Preaching is the part of the work of the shepherd. பிரசங்கம் செய்வது மேய்ப்பனுடைய ஒரு வேலை. அது ஒரு பகுதி. அது ஒரு it's a part. So if I just coming and preaching and going, I am not a shepherd, I am just a preacher to you all. ஏதோ நான் இங்க வந்து பிரசங்கம் செய்து வாரம் பண்ணிட்டு போனா நான் வெறும் பிரசங்கியார் மாத்திரம்தானே தவிர உங்களுக்கு மேய்ப்பன் கிடையாது. Because lot of preachers, right? உங்களுக்கு பல பிரசங்கியாரை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். You know international preachers. பல உலக நாடுகளுக்கு பெயர் வாய்ந்த பிரசங்கிமார்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். And the top rated preachers of our nation. அதுவும் டாப்ல இருக்கக்கூடிய பல பிரசங்கிமார்களை உங்களுக்கு நல்லா அறிந்திருப்பீங்க. But only one problem. ஆனா அதுல இருக்க ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? You know them. உங்களுக்கு அவங்கள தெரியும். But the point is whether they know you. ஆனா அவங்களுக்கு உங்களை தெரியுமாங்கறதா இங்க கேள்வி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Turn to the neighbor and say, நமக்கு அவரை தெரியும். We know him. ஆனா அவருக்கு நம்மள தெரியுமா? But does he know me? If and what is the key work of the shepherd? ஒரு மேய்ப்பனுடைய பிரதான வேலை என்ன என்றால், the shepherd should know the sheep and give what the sheep needs, not what the world needs. ஒரு மேய்ப்பன் தன் ஆடு மந்தையை அறிந்து இந்த ஆட்டிற்கு தேவையான போஷாகத்தை கொடுத்து இந்த உலகம் கொடுக்கக்கூடிய போஷாகத்தை காட்டிலும் தன் ஆட்டுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவன் தான். All your YouTube preachers maybe give you a blanket while you are suffering with cold. இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய பிரசங்கிமார்கள் நீங்க குளிர்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு போர்வை கொடுக்கலாம். But the shepherd he will give you the short sweater which will fit only for you. ஆனா மேய்ப்பனானவன் உங்களுக்கு தேவையான அந்த ஸ்வெட்டர், ரைட், அத கொடுப்பார், எது உங்களுக்கு சரியா ஃபிட் ஆகுமோ. Now you tell me which is easier, to manufacture the blanket or to manufacture sweater for each and every individual. ஆனா நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் இந்த போர்வை தயாரிப்பது எளிதா இல்ல அந்த ஸ்வெட்டர் தயாரிப்பது எளிதா? எது ஈஸி? எது ஈஸி? பிளாங்கெட்டா?
பிளாங்கெட்டுக்கு மேலே கை தூக்குங்க. மீதி எல்லாருமே இதுக்கு தான் தூக்கியிருக்கணும். சரி பரவாயில்ல விடுங்க. மேக்கிங் எ பிளாங்கெட் இஸ் ஈஸி. போர்வை தயாரிப்பது ரொம்ப எளிது. And anybody can use it. அது யார் வேணாலும் பயன்படுத்தலாம். A kid, ஒரு குழந்தை, a young one, ஒரு வாலிபன், and a old man, ஒரு வயதானவர், anybody can use the blanket. யார் வேணாலும் அதை பயன்படுத்தலாம். Everybody will appreciate it. எல்லாருமே அதை வந்து பாராட்டுவாங்க. Everybody will get some amount of warmth. அந்த போர்வையை போட்டதனால அவங்களும் நல்ல குளிர் காஞ்சு ஒரு சூடா இருக்கும் அவருக்கும். But the sweater is different. ஆனா அந்த கொடுக்கக்கூடிய ஸ்வெட்டர் அவங்களுக்கு டிஃபரண்டா இருக்கும். You cannot give your sweater to a toddler. உங்களுடைய ஸ்வெட்டரை உங்க ஒரு குழந்தைக்கு நீங்க கொடுக்க முடியாது. You cannot wear the sweater of your toddler to you. உங்க குழந்தையோட ஸ்வெட்டரை நீங்க எடுத்து போட்டுட்டு குழந்தை மாதிரி இருக்க முடியாது. So everyone has their own problems. எல்லாத்தோட வாழ்க்கையும் தனிப்பட்ட முறையில தனி பிரச்சனை இருக்கு. Everyone has their own challenges. எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில போராட்டங்கள் இருக்கு. The role of the shepherd is knowing each and every sheep by name and fulfill their needs. That is the duty of the shepherd. ஒரு மேய்ப்பனோட வேலை என்ன என்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய போராட்டங்களை அறிந்து அவருக்கு என்ன வேண்டும் என்பதை உணர்ந்து அவருக்கு தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மேய்ப்பனாக இருக்கிறவர் தான் மேய்ப்பன். Let me tell you honestly. உங்களுக்கு நான் ஒரு உண்மையாக சொல்லுகிறேன். I never imagine I need to preach all these things. நான் இந்த காரியத்தை குறித்து பிரசங்கம் செய்யணும்ங்கிறது எனக்கு நான் யோசிக்கவே இல்லை. My understanding is okay, we need to teach them, educate them with the deepest doctrines. என்னுடைய பார்வை என்ன அப்படினா இவங்களுக்கு நல்ல ஆழமான சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்பதுதான். We need to educate them, we need to give them the raw meat and get them so stronger in doctrines. அவங்களுக்கு கடினமான ஒரு காரியத்தை கொடுத்து வேத வசனத்திலிருந்து இவங்களுக்கு இந்த உணவை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நான் யோசிச்சு வந்தேன். But after we started the church, சபையை ஆரம்பித்த பிற்பாடு, after we started preaching all these doctrines, இந்த டாக்ட்ரின்ஸை நாங்க வந்து பிரசங்கம் செய்யும் பொழுது slowly I could strongly feel God is just changing the direction. கொஞ்சம் கொஞ்சமா தேவன் அந்த காற்றை திசையை மாற்றுவது போல அந்த திசையை திருப்பி கொண்டிருக்கிறதை என்னால பார்க்க முடியுது. The more I interacted with you, நான் அதிகமாக உங்களோடு நேரம் செலவிடும் பொழுது, the more I spend time with you, அதிகமாக உங்களோடு நேரத்தை செலவிடும் பொழுது, more I am entangling with your families. உங்க குடும்பத்தோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது, when I am visiting to your home, நான் உங்களுடைய இல்லத்தை சந்திக்கும் பொழுது, when you are visiting to my place, நீங்க எங்களுடைய இல்லத்தை சந்திக்கும் பொழுது, when we go for the tea, நாங்க பல நேரத்துல தேநீர் இடைவேளைக்கு செல்லும் பொழுது, when we go for playing cricket, நம்ம கிரிக்கெட் விளையாட செல்லும் பொழுது, let me tell you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், I can tell this before God, நான் தேவனுக்கு முன்பதாக உண்மையாக சொல்ல முடியும். I never forget to wear the goggles of the shepherd. ஒரு மேய்ப்பனுடைய கண்ணாடியை நான் போட்டு பார்க்காமல் இருந்ததே இல்லை. People those who are traveling along with me, they know that. என் கூட இணைந்து பயணிக்க கூடிய நபர்களுக்கு இது சரியாக புரியும். Even yesterday night when we were traveling, நேற்று இரவு கூட நாங்க பயணிக்கும் பொழுது, so couple of hours we have been traveling together, ஒரு 2-3 மணி நேரமாக நான் ஒன்றாக பயணித்தோம். and I'm watching who is talking to whom. நான் பார்க்கிறேன் யார்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு. And why? Somebody will give the update. Okay, now we are crossing Adayar. சில பேர் தன் வீட்டிற்கு வந்து அப்டேட் கொடுப்பாங்க, நான் இப்ப அடையார கடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. And then they will say that okay, now I'm in the Mount Road. நான் இப்போ ஒரு மவுண்ட் ரோட் கிட்ட வந்துட்டேன்பா அப்படினாங்க. I heard such kind of running commentary only for cricket. நான் இந்த மாதிரியான ரன்னிங் கமெண்ட்ரி கிரிக்கெட்ல தான் நான் பார்த்திருக்கிறேன். But I could see those things even in a drive. நான் வண்டியில பயணிக்கும் பொழுது கூட இந்த மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி கேட்க முடியுது. Don't think that I have taken it lightly. நான் ஏதோ இத சாதாரணமா எடுத்துட்டு நினைக்காதீங்க. Then immediately I opened my pocket. டக்குனு என்னோட பாக்கெட் ஓபன் பண்ணி I have taken the this glasses of shepherd. ஒரு மேய்ப்பனுடைய கண்ணாடி எடுத்து and I put it. போட்டு I am watching why. நான் யோசிச்சேன் ஏன். Then my mind is a back end. Okay, what are all the scriptures we need to cover? நம்ம என்னென்ன வசனத்தை நம்மலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேசணும் அப்படின்னு. And sometime if the people are transferring money, சில நேரத்துல பணத்தை அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது, my brother came and asked me, என்னோட சகோதரர் வந்து என்னிடத்துல கேட்டார், Anna, this is how it has come for the last few months. பிரதர், கடந்த மாதம் முழுவதும் இப்படி தான் வந்தது. Suddenly we have a drop from this family. ஆனா இந்த குடும்பத்திலிருந்து இப்படி ஒரு காசு குறைஞ்சு விட்டது. And I said my policy is, ஆனா என்னுடைய பாலிசி என்னன்னா, if somebody suddenly sending you the amount more than they send, then you should call them and ask. எப்பயும் அனுப்பக்கூடிய அளவை விட அதிகமான அளவுல பணம் அனுப்பிச்சாங்கன்னா நீ அவங்களுக்கு கால் பண்ணி கேளு. Why did you send this? ஏன் இப்படி அனுப்பிச்சீங்க? Why are you sending much more than what you used to send? நீங்க எப்பயும் அனுப்புறத காட்டிலும் ஏன் அதிகமா அனுப்புறீங்கன்னு நீங்க கேட்கணும். Do you have any vision for it?
Do you have any vision for it? இதற்காக ஒரு தரிசனம் இருக்குதா? Do you have any purpose? இதனால ஏதாவது ஒரு நோக்கம் உண்டா? You tell us where we have to use it. நாங்க இந்த பணத்தை எங்க பயணிக்கணும், எங்க உபயோகிக்கணும் என்று எங்களுக்கு Where we have to சொல்லுங்கள். put it. இது எங்க நாங்க சரியான இடத்துல போடணும் என்று சொல்லுங்கள். What kind of inspiration you got it from God and you send the money? தேவனிடத்திலிருந்து எப்பேற்பட்ட வெளிச்சத்தை நீங்கள் பெற்று இந்த காசை நீங்களுக்கு அனுப்பியிருக்கிறீர்கள். But if somebody is sending less than what they used to send, my policy is you should not ask them because you never know what they are going through. ஏதாவது டெய்லி அனுப்பக்கூடிய அளவை காட்டிலும் குறைந்த அளவில் அனுப்பும் பொழுது அவரிடத்துல கேட்கக்கூடாது. ஏனென்றால் அவங்க என்ன வாழ்க்கையில கோத்ரூ பண்ணி கொண்டிருக்கிறார்களே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள முடியாது. So he said, can I ask? அவர் கேட்டார், சகோதரன் நான் கேட்கட்டுமா? I said, don't ask. நான் சொன்னேன் வேண்டாம், கேட்க Wait for some time. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருக்கலாம். Don't ask, it is against our policy. நீ கேட்காதப்பா, இது நம்மளுடைய கோட்பாட்டுக்கு எதிரானது. Later point after we came to know that it is a typo error. கொஞ்ச நாள் பிற்பாடு தான் தெரிஞ்சிச்சு அது ஏதோ அவங்களோட மனிதனுடைய தவறுனால. I immediately opened my purse. என்னோட பர்ஸ் ஓபன் பண்ணி I taken the spiritual classes. நான் அது மெய்ப்பனுடைய கண்ணாடி எடுத்து போட்டு Fine, one more subject I got it. பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் நம்ம கிடைச்சிருச்சு. நீ If I switching the gear to financial management, don't get surprised. சடனா நான் வந்து பார்த்தேன்னா பணத்தை குறித்து பேசும்போது நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படாதீங்க. Hallelujah. Hallelujah. யாரா இருக்கும்? Don't think who is that. I can give n number of examples like this. இந்த மாதிரி நான் நிறைய எடுத்துக்காட்டுகளை உங்கள் முன்பதாக வைக்க முடியும். So we are changing the subjects every now and then. நம்ம ஒவ்வொரு வாரமும் சபைக்கேற்றார் போல பிரசங்கத்தை நம்ம மாற்றிக்கொண்டு Praying ஜெபத்தை குறித்து and looking for God's guidance. தேவனுடைய வழிநடத்துதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I never intended to do such kind of series for this many weeks. At least 70 weeks we have done this. 70 வாரமாக இப்பேற்பட்ட போதனை செய்யணும்ங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. ஆனா கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். So now why did I share all these things? நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்? Last week I have given assignment. கடந்த வாரம் உங்களுக்கு நான் ஒரு வீட்டு பாடம் கொடுத்தேன். I have heard the audio. நான் அந்த செய்தியினுடைய ஆடியோவை கேட்டு I have done the assignment. ஐயா அசைன்மென்ட் பண்ணிட்டாரு. ஐயா பண்ணல போல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? Praise God. You know, Spirit of God is a God of convictor. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். So there was one assignment I given. ஒரு வீட்டு பாடம் உங்களுக்கு கொடுத்தேன். Go back and sit with your spouse. கடந்த வாரம் முடித்த பிற்பாடு, ஞாயிற்றுக்கிழமை சபை முடித்த பிற்பாடு உங்களுடைய இல்ல வீட்ல கணவனோட மனைவியோட உட்கார்ந்து and discuss. அதை குறித்து நீங்க பேசி, do we have any kind of like what happened, do we have, or maybe let me put it this way, do you have grudge with anyone else? முன் விரோதமாக யார் கூடயாவது உங்களுக்கு வெறுப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி, like a sharp disagreement that had happened between Barnabas and Paul. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இணைந்து வரக்கூடிய அந்த எதிர்மறையான காரியங்களை போல நம்மளோட வாழ்க்கையில யாரையிடத்திலும் இருக்குதா என்று யோசிச்சு பாருங்க. Do we have anyone in our life? நம்மளோட வாழ்க்கையில யாராவது இருக்காங்களா? whom we didn't talk, நம்ம இதுவரைக்கும் பேசாம, whom we don't show love, நம்ம அன்பு செலுத்தாம, whom we really hate but not showing out of it, showing it. நம்ம அவங்கள வெறுத்தாலும் அந்த வெறுப்பை காட்டாம நல்லவங்க போல நடிச்சு, exactly அதே மாதிரி தான். go and discuss with your family. உங்க குடும்பத்தோட பேசுங்கன்னு சொல்லியிருந்தோம். I did. ஐயா பண்ணியிருக்கிறாரு. I went and asked my wife. ஐயா தன்னுடைய மனைவியிடத்துல சென்று அவர் பேசியிருக்கிறார். When I was hearing the sermon, I just put a pause. இந்த செய்தியை கேட்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாஸ் விட்டேன். I went to my wife. ஐயா தன்னுடைய மனைவியிடத்துல சென்று and I asked, கேட்டார், did we do anything like that to anybody? இந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது செய்திருக்கிறோம் என்றால்? And she was thinking, அவங்க யோசிக்கிறாங்க, I don't think. ஒரு காரியம் இருக்குது. No, I don't think anything. அந்த மாதிரி காரியம் எதுவும் இல்லை. Then I came back. நான் திரும்பமாக வந்து, something was just disturbing my mind. என்னோட இருதயத்திலே ஏதோ ஆழமாக என்னை சிந்திக்க வைத்தது. I called that person. அந்த நபருக்கு நான் கால் பண்ணேன். The line is not going through. அந்த காலே போல அவங்க. This is not one time, I tried couple of times already. ஒரு தடவை இல்ல பல முறை நான் கால் பண்ணி பார்த்தேன், கால் போகல. Okay God, தேவனே பரவாயில்லை, I don't have any grudge or wrong attitude towards that person. My conscience is clear before you. ஆண்டவரே என்னுடைய சிந்தையில அந்த நபருக்கு விரோதமாக எந்த ஒரு வெறுப்பும் சுயநலமும் இல்லாம என் இருதயம் இருக்கிறது உமக்கு முன்பதாக நான் தெரியப்படுத்துகிறேன் என்று நான் சொன்னேன். I want you to do that. இந்த காரியத்தை நீங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டும். Simply hearing the message, வெறும் செய்தியை மாத்திரம் கேட்டுக்கொண்டு, clapping hands, கரங்களை தட்டி, and saying praise God, கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரித்து, and coming to the preacher saying, brother, good message. சபை ஆராதனை முடிஞ்சோனே நல்ல பிரசங்கம் ஐயா அப்படின்னு கையை கொடுத்து, you know what the best help that you can do to me? எனக்கு நீங்க செய்யக்கூடிய
பெரிய சிறந்த உதவி You know, என்னவென்றால் how do I value a person? ஒரு நபரினுடைய ஒரு நபரை எவ்வளோ நம்ம எதை வச்சு மதிப்பிடுவோம் தெரியுமா? you know how I value the person? You know whom I respect the most? யார் அதிகமா கனப்படுத்துறேன்னு தெரியுமா? And don't take it the wrong way. தப்பான விஷயத்துல எடுத்துக்காதீங்க. Usually preachers will respect people based on the cover. பல நேரத்துல கவர் காணிக்கை வரும் பொழுது எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து தான் அந்த நபரனுடைய மதிப்பை பார்ப்பார்கள். அதாவது கவர் சைஸை வச்சு ஆளு சைஸை வெயிட் போடுவாங்க. நல்ல ரைமிங்கா இருக்கு. ரைட், யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். You understood. But my policy is, ஆனா என்னுடைய நோக்கம் என்ன என்றால், just honest before you all. உங்களுக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக உண்மையாக, I never want to honor anybody based on money or offering. Offering. காணிக்கையை வைத்து எந்த தனிப்பட்ட நபரனுடைய மதிப்பை நான் இதுவரைக்கும் மதிப்பிட்டதே இல்லை. That is, அது இப்படி சொல்லலாம், என் அழைப்பு மேல இருக்கிற நம்பிக்கை. It is because the faith that I have in the calling of God. That is the pride, the divine pride that God has given. தேவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையாக இதை நான் பார்க்கின்றேன். Don't care about money. எதை குறித்து, பணத்தை குறித்து கவலை இல்லை. That has the least weightage in my career, in my lifetime. என்னோட வாழ்க்கையில பணம் என்பது ஒரு சாதாரண விஷயம். But you know what is the high weightage? என்னோட வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய கணம் என்ன தெரியுமா? Not about your knowledge. இருக்கக்கூடிய அறிவு கிடையாது. Tomorrow if you come and repeat the same sermon, I don't think that I will have the high weightage and value over you. திரும்பவும் இதே ஒரு sermon கொண்டு வந்து எனக்கு முன்பதாக வைத்தாலும் கூட அதே வேல்யூ இருக்கும். Oh, I'll respect. அத நான் மதிக்கிறேன். I'll respect. நான் மதிக்கிறேன். I love is equal. அன்பு எப்பொழுதுமே உங்களுக்கு முன்பதாக அது சமமாக தான் இருக்கிறது. But you know whom I value much? யார் அதிகமா கனப்படுத்துறேன்னு தெரியுதா? The one who tries to follow. The one who tries to, not the one who has achieved. யார் அதை செய்து முடித்தார்கள் என்பதல்ல. That is a different story. அது வேற கதை. The one who is trying to follow. ஒருத்தர் இயேசு அந்த வார்த்தையை பின்பற்றக்கூடிய ஒரு நபர். Taking the baby step. ஒரு அடி, குழந்தையை போல ஒரு அடி எடுத்து வைப்பது. Maybe failing. பரவாயில்லை, அடி எடுத்து வைக்கும்போது தவறலாம். Maybe falling down. ஆனா கீழே விழலாம். No, I honor them. ஆனா அதன குறித்து கவலைப்படல. I value those baby steps. அந்த சின்ன சின்ன அடிகளை நான் கனப்படுத்த விரும்புகிறேன். For my eyes they are giants. ஆனா என்னுடைய பார்வை அவர்கள் ஒரு மிக சிறந்த பராக்கிரமசாலியா இருக்கிறார்கள். If somebody comes, brother, I try to follow that but I'm pathetic. No, I'm failing in a pathetic manner. ஐயோ சகோதரரே, இத நான் பின்பற்றணும்னு நினைக்கிறேன். பின்பற்றும் பொழுது ஒவ்வொரு தடவையும் கீழே விழுந்து நான் மோசமான நிலைமையில இருக்கேன். But for me he is my hero. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஹீரோ. I have a special focus on that person. அவங்க மேல ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. Maybe explicitly I will not tell that. ஆனா வெளிப்படையா நான் அவர்ட்ட சொல்லல. Yes, of course we do care each and everyone. ஆமா, எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில நான் கவனிக்கிறேன். But having a special attention, the one who is trying to follow but falling. தனிப்பட்ட முறையில யார் குழந்தைய போல வார்த்தையை பின்பற்றி நடக்கிறவர்களோ அவர்கள் மேல தனிப்பட்ட முறையில கருசனை உள்ளது என் மேல. Those people will be the transformers for the future. வருகிற நாட்களில் அப்பேற்பட்ட ஜனக்கூட்டங்க தான் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக இருக்க போகிறார்கள். Why I am telling all these things? இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், I love you all. நான் உங்களை எல்லாவற்றையும் நான் நேசிக்கிறேன். I do care about everyone. உங்களை எல்லாரையும் நான் தனிப்பட்ட முறையில கவனிக்கிறேன். But when it comes to shepherding, my role is not only that. ஒரு மேய்ப்பன் என்று வரும் பொழுது அது மாத்திரம் என்னோட பகுதி அல்ல. I want to see you growing. நீங்கள் வளருகிறதை நான் பார்க்க வேண்டும். I want to see you get nurtured. நீங்கள் போஷிக்கப்பட்டு நீங்கள் பலன் அடைந்து இருக்க வேண்டியது நான். I want to see your strength. உங்களுடைய பலனை நான் பார்க்க வேண்டும். When you are going through the fiery furnace, I'm just to keep my eye on you. Oh, how these people are going to face this. இந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளே போகும்பொழுது என் கண்களை நான் எடுக்க மாட்டேன். ஏனென்றால் எப்படி அதை அவர் மேற்கொள்ள போகிறார் என்பதை நான் பார்த்து கொண்டே. You will never know how much we will cry behind the screen. உங்களுக்கு தெரியாது எவ்வளவு நாட்கள் தனியாக நின்று கர்த்தருடைய பந்தியில் நின்று அழுதிருக்கிறேன் என்று. Not like YouTube preachers. Not like YouTube preachers. யூடியூப்ல இருக்கக்கூடிய பிரசங்கிமார்கள் போல அல்ல. If you are really playing the role of shepherd, you have all the accountability. நான் ஒரு மேய்ப்பனாக உங்க வாழ்க்கையில இருக்க விரும்புவேன் என்றால் உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டிக்கு நான் பொறுப்பு. உங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கணும். I am the one who needs to be responsible to God. So sometimes if I am so hard and pressing so hard, please remember that it is because of my love and my accountability. உங்களை நான் கடினமான பாதையில கடினமான விஷயங்களை சொல்லி வழிநடத்த
பொழுது நீங்க யோசிக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், நான் கர்த்தருக்கு முன்பதாக அக்கௌண்டபிளா இருக்க விரும்புகிறேன். Understand our hearts. எங்களுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். So whatever we teach, நாங்க என்னெல்லாம் போதிக்கிறோமோ don't just swallow and follow. அதை அப்படியே உள்ள போட்டு அப்படியே பயன்படுத்திக் கொள்ளாதீங்க. Apply it. அதை நீங்க வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துங்க. Fight it. அதுக்கு போராடுங்க. Just try to fight it. Even if you fail, just fight it. நீங்க போராடி கொண்டே இருங்க. கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, தோற்றாலும் பரவாயில்ல, போராடி கொண்டே இருங்கள். Even it hurts, that's okay, fight it. அது வலித்தாலும் பரவாயில்லை, போராடி கொண்டே இருங்கள். For Paul it took more than 10 years to get reconciled with Barnabas and Mark. 10 வருடம் ஆகிவிட்டது பவுலுக்கு பர்னபாஸோடும் ஜான் மார்க்கோடும் சேர்ந்து இணைந்து பயணிப்பதற்கு. But I'm just imagining how much it could have disturbed Paul on a daily basis. ஒவ்வொரு நாளும் இந்த காரியம் பவுலை எப்படி தாக்கம் ஏற்பட்டு இருக்கும் என்பதை நான் யோசித்து பார்க்கிறேன். So we want to be like that. அவரை போல நம்ம இருக்கணும். It is not, we are not expecting a rapid change or like a transformation on a single day, but you need to keep on growing. ஒரே நாளில் மாற்றம் வந்து விடும் என்று எண்ணிக்கொண்டு இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்கு நேராக நம்மளை வழிநடத்தி செல்ல வேண்டும். So let's get into one more example. ஒரு உதாரணத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். So today we are going to study about one particular person. இன்னைக்கு நம்ம ஒரு நபரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். It's a very important one. ஒரு முக்கியமான பகுதி அது. So this person is the perfect example for everything. இந்த நபர் எல்லா காரியத்திற்கும் சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க விரும்புகிறார். So this you can, if you want to learn something, you can learn from this person. நீங்க ஏதாவது கத்துக்கணும்னு பிரயாசப்பட்டீங்களா, இந்த நபரிடமிருந்து நீங்க கற்றுக்கொள்ளலாம். That person is Jesus Christ. அந்த நபரோட பெயர் தான் இயேசு கிறிஸ்து. So today how his kind of, what kind of thinking that he had. இயேசு கிறிஸ்துக்கு எப்பேற்பட்ட சிந்தனை உள்ளவராக இருந்தார் என்பதை தியானிக்க போகிறோம். Look at the elevated thinking that Jesus had. இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையான சிந்தனையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். What kind of a honorable way he thought and he acted. எப்பேற்பட்ட மகத்துவமுள்ள சிந்தனை உள்ளவராக இருந்து அதன்படி அவர் நடந்தார். Quickly I just run through a couple of examples and just to move on to the next part. விரைவாக ஒரு சில எடுத்துக்காட்டை காண்பித்துக் கொண்டு நான் கடக்க விரும்புகிறேன். Let's look at the first scripture, Matthew chapter 26 verse 50. ஆதாரமாக மத்தேயு 26:50 வசனத்தை பார்க்கலாம். You know the context. இதனுடைய பின்புலத்தை நீர் அறிவீர்கள். This is Jesus told to Judas Iscariot. இந்த வசனம் யூதாசுக்கு அவர் சொன்ன ஒரு காரியம். This is basically the scene of betrayal. இது இயேசுவை மறுதலிக்கக்கூடிய துரோகம் செய்யக்கூடிய ஒரு சம்பவம். So what kind of betrayal it is? எப்பேற்பட்ட துரோகம் இது? You are betraying against whom? நீங்க யாருக்கு விரோதமாக துரோகம் செய்கிறீர்கள்? You are not just betraying against a man. ஏதோ சாதாரண மனிதருக்கு நீங்க துரோகம் செய்யவில்லை. Let me give one illustration from the history so that you can understand. ஒரு சரித்திரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். So in this entire world, the one incident which is very famous for a betrayal. இந்த உலகத்திலேயே துரோகத்திற்குண்டான சிறந்த எடுத்துக்காட்டு என்னென்றால் this example, this particular incident. இதுதான் இந்த எக்ஸாம்பிள் தான். So let me put in this way. இப்படி சொல்ல விரும்புகிறேன். No treachery is worse than betrayal of a family member or friend. எப்ப நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய குடும்பத்திலேயோ நண்பர்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய ஒரு துரோகத்தை தவிர வேற எதுவும் பெருசு கிடையாது. இதை விட பெருசா துரோகங்கிறது ஒண்ணும் கிடையாது. That is no betrayal can come up than like this. So Julius Caesar, you all know that. Julius Caesar உங்களுக்கு எல்லாரும் தெரியும். So such a man of brave and strength. ரொம்ப தைரியமுள்ள பலனுள்ள ஒரு நபர். So in his young age he became an emperor. ஒரு வாலிப வயதா இருக்கும் பொழுதே அவர் ஒரு ராஜ்ய பாரம் பெற்றவராக இருந்தார். What a great leader when it comes to the Roman government. ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு சிறந்த தலைவராக இருந்தார். So there was a conspiracy against him. அவருக்கு எதிராக ஒரு சில காரியங்கள் வரும் பொழுது சதி திட்டம் போட்டாங்க. there was a conspiracy against him. So the assassination was planned. அவர் எப்படியாவது போட்டு தள்ளணும்ங்கற ஒரு காரியம் அங்க நேரிட்டது. So Julius Caesar was a brave man. ஆனா ஜூலியஸ் சீசரோ ஒரு தைரியமுள்ள நபர். Even if you come like a gang, he will not afraid. நீங்க ஒரு கூட்டமாக வந்தாலும் கூட அவர் பயப்படாத ஒரு நபர். As I heard about one old man in the recent past. இந்த நபரை குறித்து ஒரு வயதானவர் சொன்ன காரியத்தை I heard about a old man in the recent past. இந்த காலகட்டத்தில் ஒரு வயதான நபரை குறித்து கேள்விப்பட்டேன். This old man told this. இந்த வயதான நபர் இப்படி சொன்னார். Told this to his son. அவருடைய பையனிடத்தில் அவர் சொல்லுகிறார். He said, அவர் சொல்லுகிறார், when dad goes alone, என் அப்பா தனியா சென்றார் என்றால், when I go alone,
If two villages are coming against me, I will not be afraid. நான் தனியாக செல்லும் பொழுது எனக்கு எதிராக 2 கிராமங்கள் வந்தாலும் கூட நான் பயப்பட மாட்டேன். Because I have the courage. ஏன்னா எனக்குள்ளாக ஒரு தைரியம் இருக்கிறது. I don't know whether I have the strength or not, but I do have the courage. எனக்குள்ளாக பலன் இருக்குதா இல்லையான்னு முக்கியம் இல்ல, ஆனா எனக்கு அந்த தைரியம் இருக்குது அதை எதிர்கொள்வதற்கு. Exactly, that is the man, like Julius Caesar. அதே போல தான் யூலியஸ் சீசரும் இருந்தார். So when he was at his its private room, அவர் தனிப்பட்ட அறையில் அவர் இருக்கும் பொழுது approximately maybe a gang of people came into this in his private room. கூட்டம் கூட்டமாக அவர் தனியா இருக்கக்கூடிய அந்த அறையில ஜனங்கள் வந்தார்கள். March 15 AD 44. AD 44 AD 44 மார்ச் 15ஆம் தேதி a couple of just a group of people entered into his room. அவருடைய தனிப்பட்ட அறையில ஒரு கூட்டமாக ஜனங்கள் வந்தார்கள். And everybody is just Caesar understood that okay, they are coming to kill me. அந்த சீசருக்கு புரிஞ்சிச்சு அவர்கள் எல்லாரும் என்னை கொலை செய்ய தான் வருகிறார்கள். And Julius Caesar was the bold man. ஆனா இந்த யூலியஸ் சீசரோ ஒரு தைரியமுள்ள ஒரு நபர், a brave man, ஒரு தைரியமுள்ள நபர். Even though he saw all these people, எல்லாத்தையும் பார்த்த பின்பாடு கூட he did not afraid. அவர் பயப்படல. He just stretched out his hands towards his sword. அவர் தன் கரத்தை அந்த பக்கம் நீட்டி தன் வாளை எடுக்கிறார். And he was ready to fight. அவர் எடுத்து சண்டை போட தயாராகி கொண்டிருக்கிறார். Not ready to step back. அவர் பின்னாடி வருவதற்காக அல்ல. And in the middle, இதன் மத்தியில he saw Marcus Junius Brutus. இந்த இடத்துல மார்க்கஸ், இந்த கூட்டத்தின் நடுவுல மார்க்கஸ் ஜூனியஸ் புரூட்டஸை அவர் பார்க்கிறார். And not only he saw that man, அந்த நபரை மாத்திரம் அவர் பார்க்கவில்லை, and he saw him, he was with his sword. அந்த மார்க்கஸ் புரூட்டஸ் என்பவர் தன் கைகளிலே வாளை வைத்துக்கொண்டு நிற்பதையும் பார்த்தார். Caesar was not afraid about all the swords of all the other people together, but when he saw that one sword, he just left his sword and he surrendered, kind of just frustrated. இப்பேற்பட்ட ஜனக்கூட்டத்தை பார்க்கும் பொழுது அந்த சீசருக்கு தைரியம் இருந்தது, பயப்படல. ஆனா அதன் மத்தியில புரூட்டஸ் தன் கைகளிலே வாளை வைத்து நிற்கும் பொழுது அவர் கைகளில் இருக்கக்கூடிய வாளை கீழே வைத்துக்கொண்டு அதை பார்த்தார். Caesar decided not to fight. இந்த இடத்துல சீசர் அவங்களை எதிராக சண்டை போடுவதை நிறுத்துவதற்கு முடிவு செய்தார். And he removed his robe, the royal robe. ராஜ்ய பாரத்திற்கு உண்டான அந்த ரோபை அவர் ரிமூவ் செய்தார். And he just throw the royal robe over the face of the Brutus. அந்த புரூட்டஸ்க்கு முன்பதாக அந்த ரோபை வீசி எறிந்தார். And he asked this, he said this one famous statement, you too Brutus. இந்த ஸ்டேட்மென்ட் அவர் சொல்லுகிறார், you too Brutus, நீயா புரூட்டஸ். Throughout the centuries, இந்நாள் வரைக்கும், so maybe approximately hundreds and thousands of years passed by, 1000 வருடம் கடந்த பிற்பாடு கூட still we remember that one word, the one statement, you too Brutus. இந்நாள் வரைக்கும் அந்த வாக்கியத்தை நம்ம வாழ்க்கையில மறக்கதில்லை, நீயா புரூட்டஸ். A man betrayed a man. ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு துரோகம் செய்தான். A servant, a friend betrayed another friend. ஒரு நண்பன் அவனுடைய நண்பனுக்கு துரோகம் செய்தான். A government official betrayed another greater official. That's it. ஒரு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொரு அரசாங்கத்துல பெரிய பதவியில் இருக்கக்கூடியவரை துரோகம் செய்திருக்கிறார். That's it. அவ்வளவுதான். But look at here. ஆனா இங்க பாருங்க, who is the betrayer? ஆனா இந்த இடத்துல யார் துரோகம் செய்யப்பட்ட நபர்? Go back and read the gospel. Wherever Judas' name is mentioned, it said one among the 12. வேதத்தில் இருக்கக்கூடிய சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் யூதாஸ் பேரு வருகிறதோ அந்த இடத்துல யூதாஸை குறிக்கும் பொழுது சீஷர்களில் ஒருவர் என்று, 12 சீஷர்களில் ஒருவர் என்று, 12 ஒருவன். It's 12 among the one. So here such kind of a disciple, இப்பேற்பட்ட ஒரு சீஷன் who lived with him, இயேசுவோடு வாழ்ந்திருக்கிறார், who got a post in his organization, அவருடைய ஸ்தானத்துல நல்ல ஒரு பதவி இருந்திருக்குது, and handling the money of that organization, அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய பணத்தை அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய நபராக இருந்திருக்கிறார். And which means is just a VIP, one of the VIP among the 12. அந்த 12 நபர்கள மிக முக்கியமான ஒரு நபராக அவர் இருந்திருக்கிறார். And Jesus was honoring him. ஆனா இயேசு அவனை கனப்படுத்தி இருக்கிறார். Knowing that he is going to betray him. அவன் துரோகம் செய்வான் என்று அறிந்தும் கூட அவனை கனப்படுத்தி இருக்கிறார். How did he honor? எப்படி கனப்படுத்தி இருக்கிறார்? Oh, in the last supper,
In the last supper, everybody was Jesus was asking, one among you is going to betray me. அந்த இடத்துல இயேசு கேட்கிறார், இதுல ஒருவர் எனக்கு துரோகம் செய்ய போகிறார். And everybody was asking Jesus, who is that? எல்லாரும் இயேசுவிடத்தில் கேக்குறாங்க, ஆண்டவரே யார் அது? And Peter is slowly just giving the signal to John. John, check and let me know. பீட்டர் அங்கிருந்து கைகளை அசைச்சு, அப்பா அவர்கிட்ட ஜான்கிட்ட கையை அசைச்சு, அப்பா யாருன்னு கொஞ்சம் நீ கேட்டு சொல்லேன் அப்படிங்கிறாரு. And John, who laid himself on the breast of Jesus, and he said, okay, Jesus, who is that guy? இயேசுவின் மார்பில் அப்படியே சாய்ந்து கொண்டு யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே யார் அந்த பையன்? You know Jesus, what Jesus did? ஆனா இயேசு என்ன செய்தார் தெரியுமா? Oh, he's just taken the bread. அவர் அப்பத்தை எடுத்து and he said, அவர் சொல்லுகிறார், now I'm going to give to that one person, and that person is going to betray me. நான் இந்த அப்பத்தை பிட்டு யார் இடத்துல கொடுக்கறேனோ அவன் தான் எனக்கு துரோகம் செய்ய போகிறார் என்று. And he did. அவர் அதை செய்தார். But still all the disciples was in a chaos. They didn't understand Judas is going to betray him. ஆனா அந்த இடத்துல அந்த சீஷர்களால புரிந்து கொள்ள முடியல, யூதாஸ் தான் துரோகம் செய்ய போகிறான் என்று. Why? ஏன்? Because giving the first part of the bread is not something giving just one piece. It is a honorable way of honorable doing. அப்பத்தை பிட்டு முதல் நபருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பகுதிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை அவரை கனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அந்நாட்டில் கருதப்பட்டது. See, for example, in our family we have the lunch or dinner together. நம்மளோட குடும்பத்துல நம்ம மதிய உணவோ இல்ல இரவு உணவோ நம்ம ஒண்ணா எடுக்கும் பொழுது, we have, if our father or mother or in-laws or maybe senior people or and all around the table, தகப்பனும் தாயும் இல்ல மாமனார் மாமியார்கள் இல்ல பெரியவர்கள் இருக்கும் பொழுது, maybe your kid will ask, okay, mama, mommy, fill my plate first. உங்க குழந்தை எப்பா முதல்ல ஏன் தட்டுல சோற போடுங்க அப்படின்னு கேட்கும். Immediately what supposed to be our response? நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும்? தாத்தா வெயிட் பண்ணுங்க. தாத்தா வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் grandpa please wait. பாப்பாக்கு பசிக்குது. The child is hungry. So let me feed the baby first. Let me, முதல்ல அந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டு, toddler, maybe the 5 years old or 6 years old, 5 வருடம் 6 வருடம் இருக்கக்கூடிய குழந்தை, பையன் பசிக்குதுங்கறான். குழந்தை பசிக்குதுங்க. Let me feed him first. நான் அவனுக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்கிறேன். Old man, வயதானவரே, hold on, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படி சொல்லுவோமா? நம்ம can we stay like this? Old man எம்சி கிளம்பிடுவாரு. வயதானவர் he will go out. What we will do? நம்ம என்ன செய்வோம்? We will first feed the elder one. நம்ம முதல்ல வயதானவர்களுக்கு தான் நம்ம போஷிப்போம். It is something, தாத்தா பிளேட் ஃபர்ஸ்ட் வாங்க. அப்பா give the plate of a grandpa. So we'll put something. அதுல நம்ம போடுவோம். The kids are watching. அதுல குழந்தைகள் எல்லாம் பார்க்கறாங்க. Oh, we need to respect the elder one first. ஓ, நம்ம இந்த வயதானவர்களை நம்ம கனப்படுத்த வேண்டும். This is the way of honoring. இப்படி தான் அவங்களை கனப்படுத்தணும்ங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். First we serve their plate. முதல்ல அவர்களுக்கு உபசரித்து விட்டு, then we'll serve all other plates. மற்றவர்களுக்கு உபசரிக்கணும். In the same way, அதே போல in Jewish culture, யூத கலாச்சாரத்துல, so when they break the bread, எப்பலாம் அப்பம் பிக்கப்படுகிறதோ, the first piece will go to the guest of honor. இந்த முதல் பிக்கப்பட்ட அப்பம் ஒரு கணத்திற்குரிய நபருக்கு தான் எடுத்து செல்லப்படும். So knowing that this Judas is going to betray him, இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்வார் என்பதை அறிந்திருந்தும் கூட, still he treated him as a honorable person. இருந்தாலும் யூதாசை அவர் கனப்படுத்த தவறவில்லை. Oh, John was on his breast. எப்ப மார்பல்ல யோவான் சாய்ந்து கொண்டிருந்திருக்கிறார். He knows what kind of life this John will live. அவருக்கு தெரியும் யோவான் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ போகிறார் என்று. And the Peter who was on the other side corner, he is just signaling to John saying, okay, find out who is that guy. அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய பேதுரு யோவானை கைகளை அசைத்து யாருன்னு கேட்டு சொல்லுப்பாங்கறவர் அங்கதான் இருக்கிறாரு. And Jesus knew that what will happen to this Peter. இயேசுவுக்கு இந்த பேதுருவுக்கு என்ன நடக்கும் என்பதும் அறிந்திருக்கிறார். He is going to die. அவன் மரிக்க போகிறான் on the cross, சிலுவையிலே. but not like me. என்னை போல அல்ல, much worse than that. என்னை காட்டிலும் கொடூர விதமாக, oh, to upside down in the cross. தலைகீழாக சிலுவையிலே சாகப்படிக்க போகிறார். I know this guy. எனக்கு அவரை நன்காக அறியும். And this John, they are going to put this John in the boil of the oil which is boiling. இந்த யோவானை எரிகிற எண்ணெயில போட போகிறார்களும் அறிந்திருக்கிறார். And the world is going to excommunicate this guy from this place. இந்த இடத்திலிருந்து இவனை communicate, they are going to வெளிய அனுப்ப போறாங்க. வெளிய அனுப்ப போறாங்க. நாடுகளத்த போறாங்க.
Knowing all that. எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் கூட And this, the disciple Philip, இந்த பிலிப்பு சீஷனானவன் who is going to be martyred, who is going to be died. யாரு மார்ட்டியராக மரிக்க போகிறார் என்பதையும் And உணர்ந்து he knows about Thomas. தோமாவையும் அறிந்திருக்கிறார். All these people are going to die as martyrs for the sake of Christ. இரத்த சாட்சியாக கிறிஸ்துவுக்கு மரிக்க போகிறார்கள் என்பதை நன்கு அறிந்த இயேசு கிறிஸ்து, Jesus knew all these things. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறார். Even though he knew all that, all these people are to be honored. எல்லா நபர்களும் மரியாதைக்குரியவங்க அவருக்கு தெரிந்தும் he didn't honor all these people, but he honored the one who is going to betray him. இவர்கள் எல்லாவற்றையும் மகிமைப்படுத்தாமலும் ஆனால் எனக்கு துரோகம் செய்யக்கூடிய நபரை அவர் மகிமைப்படுத்தினார். He practiced whatever he preached. அவர் எதை போதித்தாரோ அதையே அவர் செய்திருக்கிறார். He said, love the people, those who are going to persecute you. உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒவ்வொரு நபரையும் நீங்க நேசிக்க வேண்டும் என்று Love your enemies. உங்களுடைய விரோதிகளை நேசிங்கள் என்று இருக்கிறார். Jesus didn't treat Judas as an enemy, whereas Judas considered Jesus as an enemy for his growth. இயேசு கிறிஸ்து யூதாவை ஒரு நாளும் ஒரு விரோதியாக பார்க்கவில்லை, ஆனால் யூதாஸ் காரியத்தோ இயேசுவை விரோதியாக தன் சுய லாபத்திற்காக பார்த்தார். A master can sell the slave. எஜமான் தன்னுடைய அடிமையை விற்கலாம், ஆனா இங்க ஒரு அடிமை தன்னுடைய எஜமான வித்துட்டான். But a slave has sold his master for 30 pieces of silver. வெறும் 30 வெள்ளி காசுக்காக மாத்திரம். Knowing all that, இது எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் கூட, when was the next time Jesus is meeting him? எப்ப கடைசியா இயேசுவை பார்க்கிறார்? Oh, this guy is left from the last supper. இந்த கடைசி ராபோஜனத்திலிருந்து அவர் விடைபட்டு சென்ற பிற்பாடு, and Jesus was given his last discourse and all the topics he has covered. அவர் அந்த இடத்துல அந்த சீஷர்களுக்கு போதிக்க வேண்டிய கடைசி போதனையும் பேசி முடித்து விட்டு, now in the Gethsemane of the garden of Gethsemane, இந்த கெத்செமனே தோட்டத்துல Judas is coming. யூதாஸ் காரியத்துக்கு முன்பதாக வருகிறார். Just put yourself in the place of Jesus. அந்த இடத்துல இயேசுக்கு பதிலாக உங்களை நீர் போட்டு how you would have treated Judas. நீங்க எப்படி யூதாஸை நீங்கள் ட்ரீட் பண்ணிருப்பீங்க? I am not a prophet. நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, but I can prophesy. நான் தீர்க்கதரிசி சொல்லலாம். Now how you would have treat them? நீங்க எப்படி யூதாஸ் காரியத்தை ட்ரீட் பண்ணிருப்பீங்க நான் தீர்க்கதரிசியா சொல்றேன். நீ எல்லாம் மனுஷன், நீ எல்லாம் are you a man? துரோகி, betrayer, Brutus. Oh, I need to blast you like anything. உன கண்ணா பின்னா திட்ட போறனால என்பாரு. Don't come in front of eyes. எனக்கு முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடி வந்துறாதடா. கையில தான் கிடைச்சது ஒண்ணே. If something is in my hand, I'm gonna. And even in the village style, country style. இதே ஒரு கிராமப்புறத்துல நாட்டுப்புறத்துல பார்த்தா அப்படி அள்ளி, I don't know, you just அப்படி தூவி, you just throw it. நீ மட்டும் இல்ல, நீ not only you. Oh Judas, யூதாஸே, Judas wife, உன்னோட மனைவி, Judas children, உன்னோட பிள்ளைகள், your grandchildren, உன்னோட வருங்கால சந்ததி, and your great grandchildren, உங்க அடுத்த சந்ததி, every will be like a dust. எல்லாம் மண்ணோட மண்ணா போ. அந்த பக்கம் அந்த பேரா இருந்தா யோசிப்பா, டேய் நான் என்னடா பண்ணேன்? Even that the grandchildren will think, what I did, man. தாத்தா பண்ணதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? No, if what grandpa did, what I did. அடிக்கிறது அவரை மட்டும் அடிக்க வேண்டியதுடா. If you want to beat them. ஏன்டா குடும்பத்தையே நறுத்து இருக்குற? Why do you bring my entire family to the ground? This is how we would have behaved. நம்ம இப்படி தான் அந்த இடத்துல நடந்திருப்போம். But what Jesus did. But இயேசு அந்த இடத்துல என்ன செய்தார் என்றால், look at the way he called him. அவனை எப்படி அழைத்தார் என்று பாருங்கள். See, Jesus would have never spoken sarcastically. இயேசு கிறிஸ்து ஏதோ அவனை இந்த பொடி வச்சு பேசுற மாதிரிலாம் பேச மாட்டாரு. அப்படிலாம் இல்ல, அப்படியே வேற ஒன்று சொல்ற மாதிரி அப்படி no. ஜாடமாடியாலாம் பேசல. Yes, he said friend, then he means that he is a friend. சிநேகிதனே என்று அழைத்தார் அப்படின்னா உண்மையாலுமே அவனை சிநேகிதனாக அவர் பார்த்திருக்கிறார். Means what? ஆனா என்ன அர்த்தம்? Even in this situation, இந்த இடத்துல கூட, in spite of all your errors, உன்னுடைய தவறின் மத்தியில கூட, in spite of all your betrayal things, உன்னுடைய துரோகங்கள் மத்தியில, I still love you.
நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். The love, the filial love. பிலியோ, இந்த சிநேகிதனுக்குரிய அன்பு. Yes, I am a friend of you. நான் உன்னுடைய சிநேகிதன். Honorable way of thinking. இதுதான் ஒழுக்கம் உள்ளவைகள், கணத்திற்குரிய ஒரு சிந்தனை. So cannot even imagine. இதை நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியல. No, you just imagine, you just rewind the people, those who have betrayed you. உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்தார்கள் என்பதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. Betrayed, who has done all these things? என் வாழ்க்கையில யாரெல்லாம் செஞ்சாங்க? Oh, you just bring down the list. Okay, whomever I told, I'll never forgive them. யாரெல்லாம் எனக்கு செஞ்சாங்கறத நீங்க லிஸ்ட் போட்டு பாத்தீங்களோ அவங்கள நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. Once again I'm challenging you. திரும்பமாக உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். Call them. அவங்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. Call them. அவங்கள கூப்பிடுங்க. And just get reconciled with them. அவங்களோட ஒப்புரவாகுங்கள். Forgive them. மன்னிங்க. Start loving them. அவங்கள நேசிங்க. It doesn't matter how do they respond. It is all about how do you respond. அவங்க என்ன பதில் கொடுக்கறாங்கறது முக்கியம் இல்ல, நீங்கள் அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கறீங்கங்கறது தான் முக்கியம். How many of you visited for the wedding in which they have not invited you? கூப்பிடாத கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? See, சாப்பாடுக்காக போவோம்ல, அந்த கல்யாணத்துக்கு கேசக்கல. அந்த மாதிரி இல்ல, just we go for a lunch, don't think like that. போற வழியில அப்படியே போயிட்டு அப்படியே வெளிய போறது, அந்த கல்யாணத்தை பத்தி நான் பேசல. Not like that, there is a wedding manner, let me go and have a dinner and come. அது எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும்? என்கிட்ட கேட்காதீங்க. Don't ask me, how do you know? How many of you went the wedding which they have not invited you? கூப்பிடாத கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? Okay, I could see only one hand. நானும் தைரியமா ரைஸ் பண்ண முடியும். How many Christians are here? எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கீங்க? நான் பாதி பேர்லாம் கை தூக்கல. கிறிஸ்தவர்கள் இல்லையா? How many Christ like Christians are here? கிறிஸ்துவ போல கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? கையை காணோம். அப்பா அதை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். கை தூக்குங்க பாவம். கையை தூக்குங்கப்பா. இதுக்காகத்தான் இவ்வளவு கத்துறோம். This is how we ought to live. இப்படிதான் நம்ம வாழ வேண்டும். This is the way you can change the society, not just by preaching. வெறும் பிரசங்கம், வெறும் வாய் ஜாடையில மாத்திரம் சமுதாயத்தை மாற்ற முடியாது. வாழ்க்கையில வாழும் பொழுது சமுதாயத்தை மாற்ற முடியும். Why Jesus word has been valued like that? ஏன் இயேசுவினுடைய வார்த்தை இந்த அளவுக்கு ஒரு மதிப்புமிக்கதாக தெரிகிறது? Because he lived. ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்திருக்கிறார். He lived and he preached. அவர் வாழ்ந்து தன் போதனை காண்பித்திருக்கிறார். Or he preached and lived. Sorry. Preached and lived. அவர் பிரசங்கம் செய்தும் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஒன்னு வாழ்ந்து பிரசங்கிச்சாரு, இல்ல பிரசங்கிச்சத வாழ்ந்தாரு. இவ்வளவுதான் மொத்த வாழ்க்கை. This is how it was. So the entire life of Jesus is just in two categories. இயேசுவினுடைய முழு வாழ்க்கையும் இரண்டு பகுதியாக பிரிக்கலாம். Lived what he preached. அவர் பிரசங்கம் செய்த மாதிரி அவர் வாழ்ந்தார். Or preached what he lived. வாழ்ந்தத பிரசங்கித்தார். That's it. அவ்வளவுதான். பக்கத்துல பார்த்து கை பிடிச்சு சொல்லுங்களேன். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன். How about you? உங்களோட வாழ்க்கை எப்படி? சிரிக்குதா? It is like coming like a laugh. That is how we need to have the honorable thinking. இப்படிதான் ஒரு மேலான சிந்தனை உள்ளவர்களாக, மதிப்புள்ள சிந்தனை உள்ளவர்களாக நீங்கள் hold the person's hands tightly. பக்கத்தில் உள்ள கரங்களை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, I trust you. நான் உங்களை நம்புகிறேன். You will do the homework. நீங்க வீட்டு பாடம் சரியா செய்வீங்க என்று திருப்பி சொல்லுங்க. I trust you. திரும்ப சொல்லுங்க. நான் உங்களை நம்புகிறேன். You will do the homework. சரியான வீட்டு பாடம் செய்வீங்கன்னு. என் நம்பிக்கையில மண்ணலி போட்றாத. Don't put dust in my faith. Please do that. தயவு செய்து அதை செய்யுங்க. The next one. அடுத்த காரியம். One more scripture. இன்னொரு வசனம். Luke chapter 22. லூக்கா 22ஆம் அதிகாரம் verse 50. 50ஆம் வசனம். This is also happened, one of the happenings in the garden of Gethsemane. இதுவும் ஒரு கெத்செமனே தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். So Peter, a man full of passion and zeal towards Jesus. இயேசுவுக்கு மேல நல்ல பற்றுள்ள ஒரு நபர் பேதுரு, நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். And when they came to arrest Jesus, இயேசுவை அப்படியே அவங்க கைது செய்து வரும் பொழுது, he took the sword. அப்பா கத்தி எடுத்தாரு. Jesus, இயேசு, நீங்க பீட்டர் இன்னும் பார்த்தது இல்லையே. ஏப்பா நீங்க you have see the Peter who is in me. என்ன கேட்டீங்க? What do you ask? I will deny, right? No, you said I'm going to deny. I mean மறுதலிப்பே நினைச்சீங்களே. இப்ப பாரு பீட்டரோட இன்னொரு ஃபேஸ். Look at the other face of Peter. போட்டாம ஒரே போடு. அப்படியே he just put one knife. கழுத்துக்கு போட்டானா காதுக்கு போட்டானான்னு தெரியல, காதுல போட்டான். But if it doesn't know whether he put it in a neck or a ear, but it went for the ear. No, my imagination. அது இவருடைய எண்ணம். Preach his license, okay?
போதகரினுடைய ஒரு லைசென்ஸ் அது. அப்படின்னா the moment he struck the ear of the servant, காது கத்தி எடுத்து காதை வெட்ட உடனே, and I mean the blood is oozing, I mean just the blood is dropping from the sword, the knife or sword, அந்த கத்திலியோ அந்த வாள்லியோ ரத்தம் அப்படியே வடிகுது. holding the knife like this, அப்படியே கத்தியை கையில அப்படியே பிடிச்சிட்டு a turn towards Jesus, அப்படியே இயேசு பக்கம் திரும்பி ஒரு look, ஒரு பார்வை. பாத்தீங்கல்ல, Did you see that? போட்டோம்ல, You know, just I hit it. டமால்னு ஒன்று வண்டியில் விழுந்திருக்கும். Jesus could have put it in his head. டேய் 3.5 வருஷம் என்னத்தடா கத்துக்கிட்டீங்க? What did you learn for the past 3.5 years, man? அசிங்கப்படுத்தார தள்ளிக்கடா துரை. Hey, don't put me into the shame. Move away. Jesus, time no prove my zeal. ஆண்டவரே, என்னுடைய zeal நான் காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு. Earlier one same kind of incident happened once, just a few years back, or at least couple of years back. 2 வருடம் முன்பதாக இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. When Jesus wants to enter, through the village of Samaria. சமாரியா பட்டணத்திற்கு வழியாக இயேசு பிரயாணம் செய்யும் பொழுது, he wants to, few months back maybe. கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக. Because it's all happening in the last days of Jesus. கடைசி காலகட்ட இயேசுவினுடைய கடைசி காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள். மன்னித்திடுங்கள். And he was, he has to go to Jerusalem. அவர் எருசலேமுக்கு செல்ல வேண்டும். So he has to go through the village of Samaria. சமாரியா பட்டணத்தின் வழியாக எருசலேமுக்கு செல்ல வேண்டும். And he said, hey, go and ask them. எப்ப நீ அங்க போய் கேளுங்க அப்படினாரு. I don't know why they refused. ஆனா ஏன் அவங்க அத புறக்கணிச்சாங்கன்னு தெரியல. Immediately disciples. உடனே சீஷர்கள். You know what they said? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? யாருக்கு வழிவிட மாட்டேன்னு. யாருக்கு வழிவிட மாட்டேன்னு சொன்னேன். Who said you will not leave the space? Our Jesus coming. இயேசு வராருப்பா. And you Samaria. ஏமா சமாரியா நீ? Half Jew. பாதி யூத நீ. Oh, we don't treat you like a Jew at all. உன்னல யூத மாதிரியே நாங்க ட்ரீட் பண்ண மாட்டோம். Come on, you are not ready to give the way for Jesus. இல்ல இயேசுவுக்கே நீ வழி விட மாட்டியா? இப்ப காமிக்கிற பாருங்க யாருன்னு. Let me show who I am. Lord. Jesus, time to show who we are. ஆண்டவரே சரியான நேரம் நம்ம யாருன்னு காட்டுறதுக்கு. We heard about the story of Moses, the fire on the mountain. ஆண்டவரே அந்த மலையின் மேல வந்த அக்கினியை மோசேயோட வாழ்க்கையில நாங்க பார்த்திருக்கிறோம். And we read 1 Kings chapter 18, the Mount Carmel. எப்ப கார்மேல் மருவ தலையில நாங்க பார்த்திருக்கிறோம் உங்களுடைய காரியம் என்ன என்று. இப்ப காட்ற அவனுக்கு நம்ம யாரு? ஆண்டவரே let me show now who we are. Now இப்போ Jesus, இயேசுவே, you just give us the permission. ஒரே ஒரு பெர்மிஷன் கொடுங்க. We will bring fire from heaven. வானத்திலிருந்து அக்கினியை நாங்க இறக்கி காட்டுறோம். ஒருத்தனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்ன பிசாசு பிடிச்சிருந்துச்சு. Few days back one man came with the demon possessed. அவர் மலைக்கு போயிருந்தாரு. Jesus went to the hill. இங்க ஒரு கூட்டம் இருந்துச்சு. But there was one group of gang was there. Of course, the same, but the Peter was with Jesus on the Mount of Transfiguration. ஆமா, பேதுரு ஒலிவ சரி மறுரூப மலையில அவர் பேதுரு அங்க இயேசுவோட இருந்தாரு. But these people, ஆனா இந்த சீஷர்கள் பாபிசாசே, கோவே சேட்டன், கோ பாபிசாசே, கோவே சேட்டன். அவ அப்பா நின்றவர் பக்கத்துல என்ன, அவங்க அப்பா, the father of that boy. டேய் உங்களை நம்பி அங்க இருந்து கூட்டி வந்தேன். I believed and took my son from there to here. I trusted you, கேப் எல்லாம் பிடிச்சு வந்தேன். நான் உங்களை நம்பி நான் வந்து கார் எல்லாம் பிடிச்சு வாடகைக்குலாம் வண்டி எடுத்துட்டு வந்தேன். எப்படி தெரியும் கேக்குறீங்களா? Do you know how I know? அவன் ஜீசஸ் வரக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தான். he was waiting till Jesus to come. When Jesus came, இயேசு வந்த உடனே he didn't go to Jesus and beg Jesus, could you please help? அவர் இயேசுவிடத்துல சென்று இயேசுவிடத்துல கெஞ்சி காப்பாத்துங்கன்னு கேட்கல. அப்படியே இயேசு இவங்களை போட்டு கொடுத்தான். சாரி, இவங்களை போட்டு கொடுத்தான். he just blamed them. போட்டு கொடுத்துட்டாரு. Jesus, please heal him, but one note. ஆண்டவரே இவனை சுகப்படுத்துங்க, ஆனா ஒரே ஒரு விஷயம் மாத்திரம். You thought these people are your disciples? ஆண்டவரே இவங்களை பார்த்தா நீ சீஷன்னு சொன்னீங்க. No, they couldn't heal my son. அவங்களால என் பையனை குணப்படுத்த முடியல. If I were there, ஆனா நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன். I am Peter. நான் பேதுருவாக்கும். தள்ளு துறப்போ. move away. Let me do that. அப்பா let me, நான் பண்றேன் இப்ப. அப்ப அங்க பீட்டரையும் காணோம். Peter was not there at the time. யோவானையும் காணோம். The John also was not there. அநேகமா இயேசு பின்னாடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். I think they might have hid themselves against Jesus. But here, ஆனா இங்க they said, அவங்க சொல்றாங்க, let bring the fire. ஆண்டவரே அக்கினியை இறக்குவோம். You give the permission. ஆண்டவரே நீங்க ஒரே ஒரு பெர்மிஷன் கொடுங்க. We will bring the fire. எங்க அக்கினி இறக்கிரலாம்.
Maybe a preacher or maybe today's preacher in that case. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரசங்கமார்களா இருந்துச்சுன்னா, அண்ணன் மேல உனக்கு என்ன பாசம்டா? the people will say, no, what kind of love that you have, a brother? இந்த மாதிரி ரெண்டு தம்பி இருந்தா போதும்டா. If two brothers like you, that is enough for me. நாம பெரிய சர்ச்சை போட்டுறலாம், கடை திறந்துறலாம். We can build a great church and we can open the door for the shop. You know the response of Jesus? ஆனா இயேசுவினுடைய மறு உத்தரவு என்ன தெரியுமா? ஏண்டா என்ன ஆவிடா உங்களுக்குள்ள இருக்கு? What spirit you have? என்ன ஆவிடா உங்களுக்குள்ள இருக்கு? நீ எல்லாம் வேண்டாம், no more expository. வேண்டாம், நம்ம இன்னும் ஆழமா தியானிக்க வேண்டாம் அத. So such kind of people. அப்பேர்ப்பட்ட ஜனக்கூட்டம் இது. So now இப்போ this Peter இந்த பேதுரு wanted to show his zeal. எல்லாருக்கு முன்பதாக இயேசு மேல வைத்திருக்கக்கூடிய பற்றை காண்பிக்க விரும்புகிறார். Oh, he thought அவர் நினைத்தாரு Jesus will appreciate. இயேசு எனக்கு பாராட்டுவார் என்று. Oh, Jesus will look at him. இயேசு அவனை பார்த்து, okay Peter, மைண்ட வச்சுக்கிறேன். பீட்டர், உன்னை ஞாபகத்துல வச்சிருக்கேன். I keep you in my mind. எனக்காக ஒருத்தனும் சண்டை போடல. No one has fight for me. எனக்காக வந்து சண்டை போட்ட ஒரே ஆத்மா பீட்டர். Only one soul who fought for me is you, Peter. அப்படிலாம் சொல்லல. He didn't say like that. அவனி வாளை வச்சிட்டு பார்த்துட்டே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். He would have kept the knife or the sword and he would have watched Jesus. Well done boy அப்படினு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த போட்டுக்கலாம் நினைச்சிருப்பான். He might have thought, இயேசு ஓ நல்லவனே அப்படினு சொன்ன உடனே போட்டுறலாம்னு நினைச்சிருப்பாரு. My imagination. என்னுடைய thinking based on that Samaria incident. அந்த சமாரியா நடந்த சம்பவத்தை மைண்ட்ல வைத்து Peter looked at him. அவனை பார்த்து அந்த பாக்க பார்வையில கீழ குனிஞ்சிருப்பான் அப்படியே. When Jesus might have seen, he would have been shown his face down. உணர்ச்சி வசப்பட்டுடா பீட்டர். Oh, you got emotion to Peter. Oh, something is wrong. ஏதோ தப்பு நடந்துருச்சுப்பா. I couldn't understand this man. ஐயோ இவரை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. It seems like he was not happy. ஐயோ அவர் சந்தோஷமா வர இல்லையே. While he was thinking in that way, இப்படி அவன் யோசிக்கும் பொழுது, oh, one shadow is just bent down. ஒரு நிழல் அப்படியே கீழ இறங்குது. There was one shadow is going bent down. அப்படியே ஒன்றரை கண்ணுல பார்த்திருப்பான் யாருன்னு. He might have saw who's that. Jesus. ஐயோ இயேசுவா. He bent down. அவர் கீழ குனிந்து took the ear. காதை எடுத்து, and Bible says வேதம் சொல்லுகிறது, he touched his ear and healed him. அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். The mentality, the honorable thinking and act of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையான சிந்தையும் செயலையும் நம்ம பார்க்க முடிகிறது. He didn't appreciate Peter. அவன் இயேசு பேதுருவை பாராட்டவில்லை. He didn't encourage the zeal of the Peter. இயேசு மேல இருக்கக்கூடிய பற்றை அவர் ஊக்கப்படுத்தவில்லை. Let me tell you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், when you are in a tough situation, ஒரு கடினமான பாதையில செல்லும் பொழுது, you will always love the one who raised his voice for you. உங்களுக்காக குரல் எழுப்பின நபரை நீங்கள் அதிகமாக நேசிப்பீர்கள். No, even though he is like an enemy, என்னதான் அவன் விரோதியா இருந்தாலும் கூட, but in a situation everything is a chaotic and darkness, if someone is raising his voice for your sake, you will be happy about that person. உங்களுடைய வாழ்க்கை கடினமான பாதையில செல்லும் பொழுது, இருள் சூழ்ந்த பாதையில செல்லும் பொழுது, உங்களுக்காக குரல் எழுப்பின நபரை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டு பிரியப்படுவீர்கள் அவன் மேலே. In the midst of pain, இந்த வலியின் மத்தியில, it's something like an oasis in the wilderness. அது வனாந்தரத்துல ஒரு நீரூற்று தென்பட்டது போல, it's like that you will feel some soothing feeling in you. அதே போல உங்களுடைய இதயத்துல உங்களை ஆற்றக்கூடிய ஒரு உணர்வை நீங்கள் பார்க்க முடியும். But look at what Jesus said. ஆனா இங்க இயேசு என்ன செய்தார் என்று பாருங்கள். In simply it says no more of this. இங்கிலீஷ்ல இது போல காரியம் இல்லை என்று, but Tamil it says no translate இம்மட்டில் நிறுத்துங்கள். பட் தமிழ்ல இப்படி வருது, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று. அப்படினா சிம்பிளா stop it. பொதுவா சொல்லணும்னா நிறுத்துறியா இல்லையா? Don't do that again. இத செய்யாத இனிமேல். You are my disciple. நீ என்னுடைய சீஷன் அல்லவா? You should think like me. என்னை போல யோசிக்க வேண்டும். You should act like me. என்னை போல நடக்க வேண்டும். You are going to preach the same message that I have preached. நான் என்ன போதித்தனோ அதைத்தான் நீ பிரசங்கம் செய்ய போகிறாய். I preach the message of kingdom. நான் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் செய்கிறேன். And going forward you are going to take the baton and you are going to preach the message of kingdom. இதே தேவ ராஜ்யத்தை சுமந்து கொண்டு இந்த உலகம் முழுவதும் சொல்ல போகிறாய் அல்லவா? What kind of behavior it is? எப்பேர்ப்பட்ட செயல் இது? Do you behave like a kingdom person? தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டவனாக நடந்து கொள்கிறாயா? Don't do that. இதை செய்யாதே. Stop it. நிறுத்து. Don't do that. அதை செய்யாதே.
That kind of attitude we need to have. இப்பேற்பட்ட எண்ணம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். He preached. அவர் பிரசங்கம் செய்தார். If somebody slapped you on one cheek, ஒருவர் உன் கன்னத்திலே அறிந்தால் slap him back on the other cheek. மறு கன்னத்திலே திருப்பி அடி. அப்படியே ப்ரீச் பண்ணாரு. That he preach like that. சார் வலது கன்னத்துல அவர் அடிச்சார், நீ என்ன பண்ண? இடது கன்னத்துல. சாரி. Correct. He is also acting like a prophet. When someone seek you on a right leg, what you do? You try to seek on the left leg. I give one illustration. I have quoted it for many times. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். This happened in Malaysia. மலேசியால நடந்த சம்பவம். A professor, ஒரு விரிவுரையாளர், and he was a Christian professor. ஒரு கிறிஸ்தவ விரிவுரையாளர். And you all know that country is based on other religion. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் பிற மதத்தை சார்ந்த அது ஒரு நாடு என்று. So in that country, that religion is like a dominating religion, or they most of the people followed that faith. அந்த நாட்டுல அந்த மதம் தான் ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு மதமாக அந்த இடத்துல இருந்திருக்குது. So there was a special occasion in that college, in that university. அந்த ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டில ஒரு சிறந்த சம்பவம் நடக்க இருக்கிறது. So many people are just gathered in one place. ஒரே இடத்துல நிறைய ஜனக்கூட்டங்கள் அங்க கூடி இருந்தார்கள். All the students and all the teachers. அதுல படிக்கக்கூடிய மாணவர்களும் வாத்தியார்களும் எல்லாரும் அங்க இருந்தாங்க. So and there was a scholar based on that particular religion. அந்த மதத்தை சேர்ந்த ஒரு வல்லுனர் அந்த இடத்துக்கு இருந்திருக்கிறார். So he was preaching and he was giving an oration about their faith. அவங்க சமுதாயத்தை அந்த மதத்தை சேர்ந்த அந்த காரியத்தை கொடுத்து அவர் அங்க போதித்து கொண்டிருக்கிறார். While he was preaching, அவர் அதை போதிக்கும் பொழுது their faith, அவங்க விசுவாசத்தை குறித்து he started mocking the faith of Christianity. அதை குறித்து மேன்மையா பேசும் பொழுது கிறிஸ்தவத்தினுடைய விசுவாசத்தை குறித்து இழிவாக பேசினார். He mocked like anything. அவர் ஒரு ரொம்ப கேவலமாக அவர் பேசினார். He teased and just spoken, uttered wrong words and very unparliamentary words towards our Savior Christ the Lord. இயேசு கிறிஸ்துவை குறித்து மிகவும் கீழ்த்தரமாக ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் அங்க பேசிக் கொண்டிருந்தார். And this man of God couldn't tolerate that. இந்த தேவ மனுஷனால அதை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. Oh, he couldn't bear whatever he said according to his own Savior. தன்னுடைய என் ரட்சகரை கொடுத்து பேசக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொண்டு இவரால சும்மா இருக்க முடியல. So he stepped forward. அதனால அவர் முன்னதாக வந்து he came to the stage. அவர் மேடைக்கு வந்து and he was telling him, அவருக்கு முன்பதாக, respected sir, அப்ப மரியாதைக்குரிய நபரே, so whatever you speak, it is no I don't understand about the rights of speaking, but you are talking too much about my master. பேசக்கூடிய அந்த ரைட்ஸுக்கு விரோதமாக நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆனா என்னுடைய எஜமானை குறித்து தவறாக பேசிக் கொண்டிருக்கிறீர். You keep on speaking many unparliamentary words and I couldn't bear it. எப்பா நீ மேடைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லாம பல கேவலமான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிற, என்னால அதை பொறுத்துக்கொள்ள முடியல. And he said, oh, you are a Christian? ஓ நீ ஒரு கிறிஸ்தவனா? Oh yeah, you are Christian. ஆமா நான் கிறிஸ்தவன் தான். Come to the stage. வா மேலே வா. And he just stepped on the stage. அவர் மேலைக்கு வந்தாரு. And he said, அவர் சொல்லுகிறார், without saying anything, எதுமே சொல்லாம he just stepped on the stage. அவர் மேடைக்கு வந்து without giving him a time, அவருக்கு நேரம் கொடுக்காமல் to get settled, அந்த இடத்துல அவர் சரியா செட்டில் ஆகிறதுக்கு, the moment he came, அவர் வந்த உடனே he stretched forth his arms just like this. அவர் கைகளை வேகமாக இப்படி இழுத்து, and he slapped him with the full force on his cheek. வேகமாக தன் கன்னத்திலே பலார் என்று அறைந்தார். No, he never expected. அவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. Oh, he was stunned. அவர் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறார். He couldn't handle that. அதை எப்படி ஹேண்டில் பண்ணனும் அவருக்கு தெரியல. He was stumbled. அப்படியே அவர் நடுநடுங்கி போயிட்டார். He didn't know how to react. எப்படி அதற்கு ரியாக்ட் பண்ணனும்னு அவருக்கு தெரியல. And he said, ஆனா அவர் அப்படி சொல்லுகிறார், oh, you are a Christian. ஓ நீ கிறிஸ்தவன் தானே? Oh, I know your religion said. எனக்கு தெரியும் உன்னுடைய வேதம் என்ன சொல்கிறது என்று. If one person slaps on your right cheek, you need to show you the left cheek. ஒருவனுடைய வலதுபுறத்தில் கன்னத்தில் அறைந்தால் உன்னுடைய மறு கன்னத்தை காட்டு என்று வேதம் சொல்கிறது. Come on, show me your left side cheek. எப்ப இங்க வா உன்னுடைய இடதுபுற கன்னத்தை காட்டு. Okay, let's deal it differently. வா இங்க வேற மாதிரி நம்ம டீல் பண்ணலாம். Okay, give me your coat. ஓ உன்னுடைய கோட்டை கொடு. Give me your coat. உன்னுடைய கோட்டை கொடுங்க. Oh, then he didn't know how to react. அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணனும் அவருக்கு தெரியல. Oh, he removed the coat. அவர் கோட்டை எடுத்து and he given the coat. அவன் கையில அந்த கோட்டை கொடுத்தார். and he just threw the coat. அந்த கோட்டை
தூசி எறிஞ்சிட்டு And he said, அவர் சொல்லுகிறார், what your Bible says. உன் வேதம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? If somebody is asking for your clock, you need to give if somebody is asking for the coat, you need to give your clock as well. எப்ப யாராவது உன்ட கோட் கேட்டாங்கன்னா உன்னோட கிளாத்தையும் நீ கொடுக்கணும்ல. Oh, come on, remove your pant. எப்ப உன் பேண்ட ரிமூவ் பண்ணு. Come on, obey your word of God. எப்ப உன் வேத வசனத்துக்கு கீழ்ப்படி, பேண்ட கழட்டு. He couldn't even think anything. அவரால எதுவுமே யோசிக்க முடியல. He didn't know what to do. அவரால என்ன பண்ணனும் செய்ய Oh, முடியல. come on, remove your trousers. எப்ப அவரோட ட்ரவுசரை கழட்டு. Oh, this guy removed, this professor. இந்த ப்ரொஃபசர் அந்த பேண்ட கழட்டுகிறார். Entire university students are watching all these things. What's happening? அங்க இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் என்ன நடக்குது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். With full of tearful eyes. கண்கள்ல கண்ணீரோட. Don't know what to do. அவரால என்ன செய்வது என்று தெரியவில்லை. He is just simply doing all these things for his master. எப்பா இதெல்லாம் வெறும் என்னுடைய எஜமானுக்காக நான் செய்கிறேன் என்று. He removed the pant. பேண்ட ரிமூவ் பண்ணிட்டாரு. Oh, he was standing out with his underwear. வெறும் உள்ளாடைய மாத்திரம் போட்டுக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். In the middle of all the students and the staffs. தன்னோடு படிக்க அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலும் கூட வேலை செய்யக்கூடிய பணியாளர் மத்தியிலும் முழுவதுமாக உள்ளாடையோடு நின்று கொண்டிருக்கிறார். He was simply standing with the innerwear. அவர் உள்ளாடையோடு மாத்திரம் அந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறார். The scholar couldn't do anything further. அந்த வல்லுனர்னால இதுக்கு மேல வேற என்ன எதுவும் செய்ய முடியல. Okay, go ahead. Go away. வெளியே போயிரு. And he was speechless. அவன் பேச முடியாம வாயடைச்சு போய். No, every time I share this incident, I'm just questioning myself. ஒவ்வொரு முறையும் இது நான் பிரசங்கம் செய்வதற்கு எடுத்து சொல்லும் பொழுது இத குறித்து நான் யோசிக்கிறேன். I couldn't share this without moving in emotion. ஒரு உணர்ச்சி பூர்வமாக இல்லாம இத சொல்லாம என்னால இருக்க முடியல. What kind of pathetic Christians we are. அப்ப எப்பேர்ப்பட்ட கிறிஸ்தவனா நான் இருக்கிறேன். So he took the pant and the coat. அவர் அந்த பேண்டையும் கோட்டையும் கைகளில் எடுத்து he walked in the middle of all the students. எல்லா மாணவர்களுக்கும் மத்தியில நடுவுல அவர் நடந்து சென்றார். He went to his room. அவருடைய அறைக்கு சென்று closed the door. கதவுகளை அடைத்து he was just putting himself on the putting his head on the table. தன்னுடைய நெற்றியை டேபிளுக்கு முன்பதாக Lord, why? Oh Lord, why? ஆண்டவரே ஏன்? Why it's happened? ஏன் இது நடந்தது? I don't know how to behave. I don't know how to behave. எப்படி நான் நடந்து கொண்டு எனக்கு தெரியல. I don't know how to respond. இதற்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. I don't know how to face these people further. இனிமேல் எப்படி இந்த ஜனத்தை நான் பார்க்க போகிறேன். And he was crying. நான் அவர் அழுகிறார். And somebody was knocking the door. வெளியே இருந்து ஒரு கதவு தட்டுகிற சத்தம். And he just dressed him up. அவர் தன் Dress எல்லாம் போட்டுக்கொண்டு and he just opened the door. கதவுகளை திறந்து and one person, he was on the doorstep. அந்த இடத்துல அந்த வாசற்படியில ஒரு நபர் இருந்திருக்கிறார். and he said, Professor, அவர் சொல்லுகிறார், could you please come out and see? கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் பாருங்களேன். Oh, how can I face the crowd with which face I could face them? எப்பா இந்த முகத்தை வச்சு எப்படி நான் இவங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும்? But you know what happened? ஆனா உங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா? He just walked out. அவர் வெளியே நடந்து வரும் பொழுது and he saw the entire student community. They were knelt down and giving honor to him. Hallelujah. கரங்களை தட்டி அங்க இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் முழங்கால் படியிட்டு அவருக்கு முன்பதாக மரியாதை செலுத்தினார்கள். That is how we call to live. அப்படிதான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். So that is what happening in this place. அதுதான் அங்க நடந்திருக்குதுங்க. Oh Jesus, you are the master. இயேசுவே நீர்தான் எஜமான். God in flesh. இயேசு சரீரத்தில. Look at your own friend betrayed you. பாருப்பா உன்னுடைய சொந்த நண்பன் உன்னை துரோகம் செய்திருக்கிறான். Oh, look at your silly behavior of your disciple. எப்பா உன்னுடைய சீஷனுடைய ஏளனமான செய்கைகளை பாருங்கள். But look at the thoughts and the acts of the master. எஜமானுடைய எண்ணமும் எஜமானுடைய செயலும் எப்படி இருக்குது என்று பாருங்கள். Honorable way of thinking, so honorable way of behaving. மேன்மையான சிந்தை உள்ளவர்களாக, மகத்துவமுள்ள நடக்கை உள்ளவர்களாக. Not only this, அது மாத்திரமல்ல. Let's study a little bit deeper when it comes to Peter. எப்பா இன்னும் கொஞ்சம் பேதுருவை குறித்து ஆழமா நம்ம படிக்கலாம். So Peter, பேதுரு, let me just rewind the story and tell you. உங்களுக்கு இந்த கதையை நான் திரும்பவும் பின்னாடி போய் சொல்ல விரும்புகிறேன். No, if you can, we are not going to display it, but you turn your Bible and just read Matthew 26:31. நாங்க இது அங்க போட மாட்டோம். உங்களோட வேதத்துல மத்தேயு 26:31 வசனத்தை பார்க்கலாம். And there was a very good interesting conversation between Jesus and Peter. இந்த இடத்துல
இந்த இடத்துல பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் உண்டாக ஒரு கான்வர்சேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம், உரையாடலை நம்மால் பார்க்க முடியும். So now Peter said, Jesus said, இயேசு சொல்லுகிறார், hey guys, you know what will happen? எப்பா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? No, you will deny me. நீங்க என்ன மறுதலிப்பீங்க, you will run away, நீங்கலாம் ஓடி போவீங்க, you will all fall away, நீங்க எல்லாரும் கீழே விழுவீங்க, and that will happen on this night. அது இன்னைக்கே நடக்கும். And if you read the same thing when it comes to Mark 16 as well. இதே சம்பவத்தை மார்க் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். And now the hero, the spokesperson of Jesus troop, கொள்கை பரப்பு செயலாளர், இயேசுவோட கொள்கை பரப்பு செயலாளர், he came forward. அவர் முன்னாடி வந்து, what did you say? என்ன சொன்னீங்க? ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. No, you said something. Denying. மறுதலிக்கிறது. Me? நான்? Peter? பேதுரு? Come on Jesus. ஆண்டவரே, போங்க ஆண்டவரே. You don't understand. அவருக்கு புரியல. Jesus உங்களுக்கு பீட்டர்னு யாருன்னு தெரியல. இயேசுவே, you really don't know who the Peter is. Peter. It is Pedro. சொல்டா Peter, Andrea சொல்லு பேதுரு யாரு? Where you tell him about Peter. அப்பா பேதுரு யாருன்னு இயேசுட்ட சொல்லு. All these big conversations, எல்லா உரையாடலும் பெரிய ஒரு உரையாடலா இருந்துச்சு. And Jesus finally came to the statement, strong statement. இயேசு முடிவாக ஒரு ஆழமான ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறார். He said, அவர் சொல்லுகிறார், it is written. எழுதப்பட்டு இருக்கிறது. What has been written? என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? I will strike the shepherd and the sheep of the flock will be scattered. மந்தைய மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும் எழுதி இருக்குங்கிறாரு. Means what? It is not something I am speaking. இது ஏதோ நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. Oh, I am not speaking something out of emotional. ஏதோ ஒரு உணர்ச்சியில நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. Oh, you are trying to prove yourself. எப்பா நீ உன்னை நீ வந்து ப்ரூவ் பண்ண காண்பிக்கிற. நீ வந்து நான் பீட்டர் யார் தெரியுமா அப்படினா சொல்ல அவசியம் இல்ல தம்பி. There is no need for you and come and tell who the Peter is. What I am saying is what has been already prophesied. நான் என்ன சொல்றேன்னா ஏற்கனவே தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டதை நான் சொல்லுகிறேன். If it is prophesied, then it has to be fulfilled. ஏற்கனவே உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனமாய் இருந்தால் அது நிறைவேறப்படணும். And Bible says, ஆனா வேதம் சொல்லுகிறது, oh, they will strike the sheep and the flock, they will strike the shepherd and the flock will be scattered. வேதம் சொல்லுகிறது மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று. That will happen. அது நடக்கும். That is what going to happen. அதுதான்ப்பா நடக்க போகுது. So they will strike me. என்ன அடிக்க போறாங்க? Oh, you are my flock. நீங்கலாம் என் மந்தைகள். And you will be scattered. நீங்க சிதறடிக்கப்பட போகிறீர்கள். Even though Jesus quoted the scripture. என்னதான் இயேசு கிறிஸ்து வேத வசனத்தை சொன்னாலும் கூட, look at the answer of the Peter. பேதுருவினுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க. Matthew 26:33. மத்தேயு 26:33. எல்லாரும் போயிடுவாங்க அப்படின உடனே நம்மால when everyone will go, when Jesus said, and this Peter says, no, these people, இவங்களா cowards. அட பயந்தாங்கோலிங்க, cowards people, but போம கோல பசங்க, they may run, அவங்க ஓடலாம். But you are talking to me Peter, mind it. ஆண்டவரே நீங்க பேதுருட்ட பேசிருக்கீங்க, ஞாபகம் வெச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. Don't forget it. See, இது எங்க இருக்கு பைபிள்னு நினைக்க கூடாது. Don't ask me where it is in the Bible. But look at the way he said. But அது எப்படி சொல்லி இருக்காருன்னு பாருங்க. When Jesus said, இயேசு சொன்னார், when Jesus quoted the scriptures, வார்த்தையானவர் வார்த்தையிலிருந்து வார்த்தையை சொல்லும் பொழுது, fantastic, that is how he said. அப்படிதான் அவர் சொல்லி இருக்காரு. But still look at his response. ஆனா பேதுருவோட ரெஸ்பான்ஸ் பாருங்க. Though they all fall away because of you, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும், I will never fall away, நான் ஒரு காலமும் இடறல் அடையேன் என்றான். இன்னைக்கு நைட் பத்தி என்ன பேசிட்டு இருக்காரு? He is talking about tonight, right? Bible clearly says in this night. வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு இரவுதான். இன்னைக்கு நைட் எப்படியா தாக்கு பிடிச்சற சார் அப்படி சொல்லிருக்கலாம்ல. Peter would have said only for today, right? Okay,
just for today let me hold at least I will run to my mother-in-law's home. ஐயோ என்னோட மாமியார் வீட்டுக்காவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு I யோசிச்சிருக்கலாம். will at least hide there. அங்க போயாவது மறைஞ்சிருக்கலாம்னு யோசிச்சிருக்கலாம். I don't know whether my wife will accept me or not because 3.5 years we are just following you. 3 வருஷம் பின்னாடியே வந்ததுனால என் மனைவி ஏத்துக்குவாளான்னு எனக்கு தெரியல. 3 மணி நேரம் வெளியே போயிட்டு வந்தாலே பிரச்சனையா இருக்கு. அல்லேலூயா, ஐயா தெரியாம சொல்லிட்டேனே. 3 hours if I go out and came there is a problem in my family with my wife. In your family? இல்ல all family. Okay, that is how it is. அப்படிதான் நடக்குது. But 3.5 years I was away. 3 வருஷம் வெளிய இருந்தனே. I don't know about my wife. என் மனைவி பத்தி தெரியல. I know my mother-in-law. என் மாமியார் பத்தி நல்லா தெரியும். Because I brought you for her healing. நான் உங்களை அவரை சுகத்திற்காக கூட்டி வந்திருக்கேன். So I will at least go to her home. அவர் வீட்டுக்காவது நான் எப்படியாவது போயிருந்திருக்கலாம். And I'll make sure that tonight I will not fall. நான் எப்படியாவது இன்னைக்கு ஒரு இரவு மட்டும் என்ன நான் காப்பாத்திக்கிறேன். But you know what he said? ஆனா அவன் என்ன சொன்னா பாருங்க. இப்ப இல்ல, எப்பவும் நான் விட மாட்டேன். Not only now, not even never now or never. Now or never, I will never leave tonight you. or whatever night, never. இன்று இரவு மாத்திரம் இல்ல, எந்த இரவா இருந்தாலும் சரி உங்களை விட மாட்டேன் நான். Look at now the response. இயேசுவினுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க. 26:34 Matthew. மத்தேயு 26:34. Jesus said to him. இயேசு அவனை நோக்கி. See, whenever Jesus says something, that itself true. இயேசு எப்பலாம் சொன்னாரோ அதுவே உண்மைதான். Whenever he gives truly he just want to give more emphasis on it. எப்பலாம் மெய்யாகவே என்று சொல்றாரோ அப்ப ரொம்ப ஆழமான உண்மை அது. And again he said. அவர் திரும்ப சொல்லுகிறார். Truly மெய்யாகவே I tell you, சொல்லுகிறேன், this very night, இந்த ராத்திரியிலே. நீ நைட் தான முடியாது என்ன? You said today, right? நைட் ன்னு சொன்னா அதே உனக்கு too much. Even I say tonight, that is not too much. இப்ப clock சொல்றேன். I will tell the time. காலையில கோழி கூறக்கு முன்ன நீ காலி. Even before the cock crows, you are over. He said no, before the rooster crows, you will deny me. ஒரு டைம் இல்ல, அப்படியே என் பாணியில் நான் சொல்கிறேன். 3 மணிக்கு முன்ன 3 தடவை மறுவலிச்சு முக்கில் விழுந்து எடுப்ப பாரு. ஏன்னா இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை ஒரு தரம் இல்ல 3 times you are going to do. ரைமிங்ல சொல்ல முடியாது, பட் not just one time. ஒரு தடவை இல்ல 3 times. 3 முறை you will deny, நீர் மறுதலிப்ப, and you will run away. நீர் ஓடி போயிருவப்பா. But now, ஆனா இப்போ one step ahead. பேதுரு ஒருபடி மேல. Deny or die, never. ஐயோ, மறுதலிக்கிறதா? மறுதலிச்சாலும் மறுதலிக்கிறதும் கிடையாது, மரிக்கிறதும் கிடையாது. ஆமா, there is no death or a die. மரிச்சாலும் சரி மறுதலிக்க மாட்டேன் தெரியும்ல பீட்டர் ஆகும். Even if I die, I will never forsake you, Lord. Jesus said you will deny. இயேசு சொல்லுகிறார் நீ மறுதலிப்பேன்னு. He said no. பேதுரு சொல்றாரு நோ, இல்ல என்று. And now look at the response of Peter. பேதுருவினுடைய மறு உத்தரவை பாருங்க. யார்ட்ட பேசுறான்னு பாருங்க. Look at how to whom he is speaking. Jesus is the beginning and the end. இயேசுதான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். He is a God who knows everything. எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய தேவன். I know he can raise the dead. மரித்தவரை உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன். Heal the sick. வியாதியஸ்தரை குணமாக்கக்கூடிய தேவன். And he controlled the storms. காற்றையும் காற்று அலைகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தேவன். Such a God. அவ்வளோ பெரிய தெய்வம். Standing before him. அவனுக்கு முன்பதாக நிற்கிறார். Now he is telling his death date. அவருடைய சாவை பத்தி சொல்றாரு. இங்க பாருங்க ஜீசஸ் செத்தா கூட. Look at Jesus. Even if I die. Truly when Jesus said this, he said, even if I must die with you, I will not deny you. நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். அவர் மறுதலிப்பேன் மட்டும் தான் சொன்னாரு. ஆனா நம்மால மரித்தோ கூட மறுதலிக்க மாட்டேன் எக்ஸ்ட்ரா பீட்ட போட்டார். Jesus said, you will forsake me, but he got one step ahead that I will not die even if I die. You know what was the story? உங்களுக்கு கதை என்னங்கிறது நல்லா தெரியும். He not only denied, அவர் மறுதலிக்க மாத்திரம் இல்ல. Oh no, he was just at one point of time he just cursed Jesus Christ. ஒரு கட்டத்துல இயேசுவை சபிக்கவும் தொடங்கினான். சபிக்க செய்தான். Not denied before a strong warrior or a strong Roman soldiers.
not denied before a Roman soldier. ஒரு ரோம சோல்ஜருக்கு முன்பதாக இயேசுவை அவன் மறுதலிக்கவில்லை. He denied before a maid girl, a small maid. ஒரு சின்ன வேலைக்காரிக்கு முன்பதாக இயேசுவை மறுதலித்து விட்டான். Now, இப்பொழுது you put yourself on the position of Jesus. இப்ப இயேசுவினுடைய இடத்துல உங்களை நீங்க வைத்து யோசிச்சு பாருங்கள். If you trusted somebody, நீங்க ஒருத்தர் மேல ஆழமா நம்பிக்கை வச்சு, oh, Jesus trusted him. இயேசு அவனை ரொம்ப நம்பினாரு. Jesus appreciated him a lot. அவனை பலமுறை பாராட்டி இருக்கிறாரு. Oh, he said, அவரு சொல்றாரு, when he got the revelation about Jesus Christ, இயேசுவை குறித்து வெளிப்பாடு வந்த பேதுருவிடத்துல, and he said, அவர் பேதுரு சொல்றாரு, not by the flesh, not by the blood, you got the revelation from the Father. இயேசு சொல்லுகிறார், மாம்சத்தினாலோ இல்ல சரீரத்தினாலோ நீ தேவனுடைய வெளிப்பாடு பெறவில்லை, நீ வெளிப்பாடு பிதாவினிடத்திலிருந்து பெற்றது. Which means Father God is concerned about you. எப்போ பிதாவே உன் மேல கரிசனை கொண்டு இந்த வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். Father God has revealed these things to you. பிதாவானவர் இப்பேற்பட்ட வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்திருக்கிறார். And he said, on this stone I will build my church. இந்த வெளிப்பாட்டு மேலாக இந்த கல் மேல என் சபையை நான் கட்டுவேன். This stone, இந்த கல், no more tender cave was, but you are rock, solid Peter. எப்பா நீர் கேபா ரொம்ப சாஃப்டான கேபாலாம் கிடையாதுப்பா, இனிமே நீ பாறையான பேதுரு அப்படின்னு சொல்லி I will build the church on top of it. இதன் மேல சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் அவன் வாழ்க்கையை all would have listened. எல்லாரும் அதை கேட்டிருக்கிறாங்க. I don't know what had happened when Jesus made this statement. இது சொல்லும் பொழுது அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. Later point of time, John and James went and brought their mom. இதுக்கு பிற்பாடு யோவானுடைய சகோதரர் யாக்கோபும் தன் தாயை இயேசுக்கு முன்பதாக கூட்டி வந்தார்கள். பரபோக பார்த்த சரியில்லை, பீட்டரை தூக்கிறோம் போல இருக்கு. This is the way. If it goes like this, Peter will get all the positions. இப்படியே போச்சுனா எல்லாத்தையும் பேதுருக்கே கொடுத்துருவாங்க. சரிப்பட்டு வரது அம்மாவை கூட்டு வந்தாங்க. மம்மி, அம்மா கம், வாங்க ரெக்கமெண்ட், எங்களுக்காக பரிந்து பேசுங்க. நாங்க கேட்டேன்னு சொல்லிராதீங்க. நாங்க கேட்டேன்னு சொல்லிராதீங்க. You yourself came voluntarily and just you spoke in that way. நீங்களே தன்னிச்சையா வந்து எங்களை பத்தி பெருமையா பேசி எங்களுக்கு என்னங்கறது கேளுங்க. நம்ம இந்த லீவ் போட்டு அம்மாவை கூட்டி போற மாதிரி. When we put a leave, we call our parents, my mom to the home. Jesus didn't talk to her, but Jesus was talking to them, knowing all that. இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவின் இடத்துல பேசாம எல்லாவற்றையும் அறிந்து யாக்கோபின் இடத்திலும் யோவான் இடத்திலும் பேசுறார். When I connect all these dots, இது எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணும் பொழுது I could understand. என்னால புரிந்து கொள்ள முடியுது. All these people could realize some remarkable assignment is going to given to this Peter. இது எல்லாவற்றையும் அறிந்து பார்க்கும் பொழுது இந்த பேதுருவுக்கு ஒரு பெரிதான நோக்கத்தையும் திட்டத்தையும் தேவன் இவன் மூலமாக செய்ய போகிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். This guy denied. அவர் மறுதலித்தான். Not only denied, மறுதலிக்க மாத்திரமல்லாமல் later point of time, சில நாட்களுக்கு பின்பு, after Jesus risen from dead, இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு he visited. அவர் இயேசு அவர்களை சந்தித்தார். Never addressed what he had spoken. அவர் என்ன பேசினா என்பதை குறித்து இயேசு பேசவே இல்லை. He came and addressed the doubt of Thomas. தோமாவினுடைய சந்தேகத்தை அவர் சரி செய்ய அதை குறித்து பேசினாரு. But never spoke what this guy has done. அவை மறுதலிச்சக்கூடிய காரியத்தை குறித்து இயேசு ஒரு முறையும் பேசவில்லை. I'm just imagining the picture. நான் இத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன். Oh, it's like a dramatic, but just for your understanding. ஒரு நடைமுறையாக இதை நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். I know if it is like a movie, if they put the still, இது ஒரு படமா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டில்லாக ஒரு போஸ்டராக போட்டிருந்தால், one side the still is like Peter is just holding the knife with the blood is dropping from it and looking at Jesus. ஒரு புகைப்படத்துல போஸ்டர்ல எப்படி இமேஜ் இருக்கும் அப்படின்னா கைகளை கத்திய வச்சு ரத்த சிந்தற மாதிரி இயேசுவை பார்க்குற மாதிரி பேதுரு அப்படி கெத்த ஒரு லுக் ஜீசஸ், அப்படியே ஒரு லுக்கிங் லைக் a கெத்து லுக். But now இப்போ other picture, இன்னொரு புகைப்படம், காலை தேய்ச்சிட்டு இப்படி Jesus walking by, இயேசு நடந்து போகிறார். நம்ம பக்கம் திரும்பலையே, he is not going to turn back. பாட தப்பிச்சிட்டடா. Yes, I am escaped. Whenever the teacher is coming towards the bench asking for questions, எப்போல்லாம் ஆசிரியர் கிளாஸ் ரூம்ல குச்சி எடுத்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு நம்மள சுத்தி வரும்பொழுது, நம்ம பெஞ்ச் பக்கம் வரும்போது, நம்ம மேசைக்கு பக்கத்துல வரும்பொழுது, we never move anything, no moments, நம்ம அசையாம அப்படியே நின்னுட்டு இருப்போம். பக்கத்தோட திருப்ப மாட்டான். நம்ம பேஜ் we will never turn the pages of the book. சின்சியரா படிப்பான்.
we will sincere நம்ம அப்படியே பயங்கரமா படிச்சிட்டு இருப்போம் ஆனா சீரியஸா. கண்ணு பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா our eyes will be looking. After she crossed this boundary, நம்ம அந்த வரைக்கோட்டை தாண்டின பிற்பாடு ஒரு மூச்சு விடுவோம் பாருங்களேன். maybe Peter would have reacted in that way. பேதுரு அப்படி அவர் ரியாக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி அதுதான் ரெண்டு ஸ்டில் இப்படி. அதான் செகண்ட் ஸ்டெப், ரெண்டாவது புகைப்படமா இருந்திருக்கலாம். Later point of time what happened? அதுக்கு பிற்பாடு என்ன நடந்தது? Jesus came to this particular Peter. இயேசு இந்த பேதுரு இடத்துல வந்து a special encounter with to this Peter. ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு சந்திக்க வேண்டும் என்று சொல்லி பேதுருவின் இடத்துல சந்தித்தார். No, he disappointed Jesus. Maybe he is God, you cannot disappoint him, he knows everything, I know that, but for the sake of narration I just put it, he disappointed Jesus. ஒரு இயேசு தேவனா இருக்கிறார், உங்களால இயேசுவ தேவனை வந்து பார்த்தனா டிசப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஒரு புரியறதற்காக பேதுரு இயேசுவை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல இதை நாம பார்க்கலாம். Put yourself on Jesus shoes. நீங்க இயேசுவினுடைய பாதையில நீங்க நிக்கிற மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. Now இப்போ Jesus met him இயேசு அவனை சந்திக்கிறார். in John 21. யோவான் 21. I'm not going to explain all these things, you know that. நான் இதை குறித்து நான் தெளிவா நான் பேச விரும்புகிறேன், உங்க எல்லாருக்கும் அறிந்திருக்கும் என்று. Jesus asked him, do you love me, do you agape me? இயேசு அவனை பார்த்து நீ நேசிக்கிறாயா என்றார். No, என் மீது அன்பா இருக்கிறாயா என்றார். என் மீது அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். Do you agape me? என்னை அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். And his response, நான் அவருடைய மறுஉத்தரவு, I am filioing you. அவருடைய ரெஸ்பான்ஸ், நான் உன்னை சிநேகிக்கிறேன், நேசிக்கிறேன். Which means he is asking, do you have the unconditional love over me? இயேசு கேட்கிறார், இந்த அளவில்லாத அன்பு என் மேல இருக்குதா? Are you ready to show the love that I have shown you? நான் நேசித்த அளவுக்கு அந்த அளவில்லாத அன்பை நீயும் காட்ட விரும்புகிறாயா? But he said, ஆனா இவன் சொல்லுகிறான், God, you know what? உங்களுக்கு தெரியுமா தேவனே, I denied. நான் மறுதலிச்சேன். You know, I spoke a lot. நான் அதிகமா பேசவும் செஞ்சேன். Now I have denied. நான் உங்களை மறுதலிச்சேன். Not only denied, நான் மறுதலிக்க மாத்திரம் செய்யல, more than that, அதற்கு மேலாக I promised. நான் சத்தியமா, and not only promised, நான் சத்தியம் மாத்திரம் செய்யல, I cursed you. நான் சபிக்கவும் செஞ்சேன். Not only that, அது மாத்திரம் அல்ல, even though you have appeared many times, நீ பலமுறை நீர் வந்த பிற்பாடு கூட, even though we have seen the risen Jesus Christ, பலமுறை உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த பிற்பாடு கூட, still I have pulled all the people to catch fish. இருந்தாலும் எல்லா சீஷர்களையும் படகுல ஏறி மீனை பிடிக்க அழைத்து சென்றேன். Such a coward, unbelieving, red-shirted man, this Peter. இப்பேற்பட்ட ஒரு கோலியான ஒரு நபராய் இருக்கக்கூடிய இந்த பேதுரு உங்க முன்பதாக, Don't expect me to love you like the way you love me. நீர் நேசிக்கக்கூடிய அளவில்லாத அன்பை போல நான் நேசிக்கணும்னு தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க தேவனே. I do understand that I am weak. எனக்கு தெரியும் நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் என்று. I know that I am failing. எனக்கு தெரியும் நான் பலமுறை நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன். I had over confidence, but now I don't have a confidence at all. பலமுறை எல்லாம் தெரிந்தவன போல நான் இருந்திருக்கிறேன், இப்போ எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸே இல்லாம இருக்கிறேன். And Jesus said, ஆனா இயேசு சொல்லுகிறார், even though you are not able to love me the way I expect you to love me, still I will use you. நான் நேசிப்பது போல நீர் அளவில்லாமல் நான் நேசிப்பது போல அந்த நேசம் உன்னிடத்தில் இல்லை என்றாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். Jesus didn't ask him to raise the bar. இயேசு கிறிஸ்து அவனுடைய தரத்தை உயர்த்தணும் என்று எதிர்பார்க்கவில்லை. But Jesus lowered his expectation level. அவருடைய எதிர்பார்ப்பை இயேசு கிறிஸ்து தன்னுடைய எதிர்பார்ப்பை கீழே இறக்கி வைத்திருக்கிறார். Oh, whenever our children wants to score more, எப்பலாம் நம்முடைய பிள்ளைகள் அதிகமான மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்றால், when they are not able to make it, அவங்களால எடுக்க முடியவில்லை என்றால், oh, we are not ready to just to lower our bar. ஆனா நம்மளுடைய தரத்தை குறைக்க மாட்டோம். We are stepping on their toes. நம்ம அவங்க கால் மேல மிதிச்சு and we try to stretch out. அவங்களை உயர்த்த முயற்சி செய்வோம். உயர்த்தல கிழிச்சிருவோம் தூக்கி. ஆமா, will turn into pieces. Look at Jesus. ஆனா இயேசுவை பாருங்க. Look at God. தேவனை பாருங்க. He just lowered down his expectation. தன்னுடைய தரத்தை எதிர்பார்ப்பை அவர் குறைத்து கொண்டு, my expectation is love of charity. என்னுடைய எதிர்பார்ப்பு
The agape love. இந்த ஒரு அளவிலாத அன்பு. But I know, I can understand your inability. ஆனா எனக்கு தெரியும் உன்னால இதை செய்ய முடியாது. I know you are not able to make it. உன்னால இதை செய்ய முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். I know you are failing. எனக்கு தெரியும் நீ தோற்று போய் கொண்டிருக்கிறாய். But because you are failing, I am not going to reject you. எப்பா நீ தோற்று போனதுனால உன்னை நான் வெறுக்க போவதில்லை. Because of your failure, I am not going to kick you out. எப்பா நீ தோற்று போனதுனால உன்னை நான் உதைச்சு உதாசீனப்படுத்த போவதில்லை. Oh, here I am raising, I am just lowering my bar. ஆனா இங்க என்னுடைய தரத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு and finally he asked, கடைசியாக அவர் கேட்கிறார், do you feel me? என்னை நேசிக்கிறாயா? I don't know how many of you really understand the heart of Jesus Christ. எனக்கு புரியல தேவனுடைய இருதயத்தை எவ்வளவு பேர் நீங்க புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று. His expectation is high. அவருடைய எதிர்பார்ப்பு மேலானவைகள். And this Peter, ஆனா இந்த பேதுரு, this Peter disappointed. இயேசுவை டிசப்பாயிண்ட் பண்ண இந்த பேதுரு, but he didn't say that, okay, I am here, you come up. ஆனா இயேசு சொல்லல நான் மேலே இருக்கேன் நீ மேலே ஏறி வா அப்படின்னு அவர் சொல்லல. He came down. ஆனா அவர் கீழே இறங்கி வந்தார். And he said, அவர் சொன்னார் இறங்கி வந்து, என் மீது அன்பா இருக்கிறாயன்னு கேட்டவர் அவன் நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே again he said, என்னை நேசிக்கிறாயா? He asked, do you love me? But when he says, I phileo you, but God came down to that phileo and asked, do you phileo me? Then he realized, okay, Lord, I reduced the expectation. நான் என்னுடைய எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டேன். So I reduced the responsibility as well. என்னுடைய உனக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை நான் வந்து குறைச்சிட்டேன். That is how we behave. அப்படிதான் நம்ம நடந்துக்கிறோம். Oh, I thought you will come as a topper. அப்பா நான் டாப்பரா வருவேன்னு எதிர்பார்த்தேன். Oh, the teachers will say that, oh, I thought you will get centum. ஆசிரியர்கள் எப்பா நீ 100 மதிப்பெண் எடுப்பேன்னு எதிர்பார்த்தேன். So I want to promote you as a class leader. எப்பா உன்னை நான் ஒரு கிளாஸ் லீடரா தலைவனாக உன்னை ப்ரோமோட் பண்ணலாம்னு வச்சிருந்தேன். But now you got less marks. ஆனா இப்போ நீ குறைச்ச மதிப்பெண் எடுத்துட்ட. Oh, let me switch my gears. அப்பா என்னுடைய பார்வை வேற பக்கம் திருப்பி. I will go to the people, I will go to the person who has got the centum and I'll make him or her as a leader. என்னோட பார்வை உன்னை விட்டு வேற யார் 100 மதிப்பெண் எடுத்தாங்களோ அவன் மேல பார்வையை வைத்து அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பேன். But here Jesus, ஆனா இங்க இயேசுவோ, instead of scoring 100 you scored 0. அங்க 100 மதிப்பெண் எடுக்கிறதுக்கு பதிலா அவன் முட்டை மதிப்பெண் எடுத்தான். But still, ஆனாலும் I'm not going to change. எப்பா நான் மாற போறது இல்லப்பா. I love you the way I have loved you. எப்பா நான் எப்படி உன்னை அன்பா இருந்தனோ அதே போல தான் இப்பவும் மேல அன்பா இருக்கிறேன். Your love may change. உன்னோட அன்பு வேணா மாறலாம். Intensity of your love may vary. உன்னுடைய அன்பினுடைய தரம் வேணா மாறலாம். But my love is constant as I am constant. என்னுடைய அன்பு மாறாதது ஏனென்றால் நான் மாறாதவராய் இருக்கிறேன். In spite of all your failures, உம்முடைய எல்லா தோல்வியின் மத்தியிலும் still அப்பொழுதும் கூட don't think that I will reduce my the responsibilities. நீ எதிர்பார்க்காத உனக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை நான் குறைத்து விடுவேன் என்று. Still I will build the church on this rock. அப்பொழுதும் கூட இந்த கல் மேல தான் என்னோட சபையை கட்டுவேன். Oh, this rock has failed me. இந்த கல் தோற்று போய் விட்டது. But still, ஆனாலும் I will not change. நான் மாற மாட்டேன். Whatever I said is said. நான் சொன்னதுதான். I will build the church on top of this rock. இந்த கல்லின் மேல தான் நான் சபையை கட்டுவேன். அதுல மாற்றம் இல்லை. Acts 2. அப்போஸ்தலர் 2ஆம் நடவடிக்கைகள். The very first time the descending of the third person of the Trinity, Spirit of God. திருத்துவத்தின் 3ஆம் நபராக பரிசுத்த ஆவியானவர் முதல் முறையாக விண்ணில் இருந்து இறங்கி வரக்கூடிய அந்த இடத்துல the first sermon preached by Peter. முதல் பிரசங்கம் செய்தவருடைய பெயர் பேதுரு. And even though John and many people were there, இருந்தாலும் யோவானும் மற்ற சீஷர்களும் இருந்தாலும் கூட still Peter preached. அப்பொழுதும் பேதுரு பிரசங்கம் செய்தான். And now the move is just extending towards Samaria. இப்பொழுது அந்த தேவ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷ காரியங்கள் சமாரியா நோக்கி செல்லும் பொழுது, even though Philip went, இருந்தாலும் பிலிப்பு சென்றாலும் கூட, even though Philip preached, okay, பிலிப்பு அந்த இடத்துல பிரசங்கம் செய்தாலும் கூட, even though people got baptized, பிலிப்பின் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றாலும் கூட, even though people saw the miracle and wondrous signs, அந்த இடத்துல ஜனங்கள் அற்புதமும் தேவனுடைய செய்கைகளும் கண்டும் கூட, still one thing had not yet happened. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு காரியம் நிறைவேறவில்லை. The descending of the third person of the Trinity, the pouring of the Holy Spirit, the baptism of the Holy Spirit had not yet happened.
பரிசுத்த ஆவியானவரோட அனாயிண்டிங், பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரோட ஞானஸ்தானம் அந்த இடத்துல இன்னும் நிறைவேறவில்லை. Oh, Jerusalem church heard all that. எருசலேம் சபை இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தது. Not sending Thomas, தோமாவை அனுப்பவில்லை. not sending only John, யோவானை மாத்திரம் அனுப்பவில்லை. not sending James, யாக்கோபை அனுப்பவில்லை. oh, not sending anyone else. அது யாரையும் அனுப்பவில்லை. Oh, they sent Peter and John. பேதுருவும் அவனோட கூட யோவானையும் அனுப்பினார். When Peter came and laid his hands and prayed, பேதுரு வந்து தன் கரத்தை மேலே வைத்து ஜெபிக்கும் பொழுது, oh, they got the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானம் பெற்றவர்களாக நிரப்பினவர்களாக இருந்தார்கள். Side note, ஒரு சைடுல குறிக்க வேண்டிய ஒரு குறிப்பீடு. when Peter the apostle came and laid hands and the Spirit of God descended, பேதுரு தலை மேல கையை வச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரு. இப்ப நம்ம ஊர்ல யார் கை வச்சாலும் இறங்கி வராரு. But nowadays whoever keeps the hand in the head, the Spirit of God comes down. I don't know who is coming down. எனக்கு தெரியல யார் வராங்கன்னு. Oh, let's not talk the topic. We deal it later. நம்ம அத குறித்து இப்ப பேச வேண்டாம், நேரம் ஆயிரும். நம்ம பின்னாடி அத நம்ம குறித்து பேசலாம். Now the cloud has moved, not only this extended from devoted Jews to the Samaritans. எப்ப இந்த தேவ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷ பாரம் எருசலேம் மாத்திரம் யூதர்களை மாத்திரம் இல்லாமல் சமாரியா பக்கமும் வந்திருக்குது. Now the only one group of people is left over. இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு கூட்ட ஜனம் மாத்திரம் விடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Who are all they? யார் அவங்கள்? Gentiles. புறஜாதியார்கள். Oh, the entire world coming under the bucket of Gentiles. இந்த உலகம் முழுவதும் புறஜாதியாருக்கு கீழாக வருகிறார்கள். Now Acts chapter 10. அப்போஸ்தலர் 10 நடவடிக்கைகள். Oh, this Peter was staying in a home. பேதுரு ஒரு வீட்டறையிலே தங்கி கொண்டிருக்கிறார். And God intervened. தேவன் அவனிடத்தில் இடைப்படுகிறார். Go back and read it, chapter 10 and 11 of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 11 வீட்டுக்கு போயிட்டு வாசிச்சு பாருங்கள். So now he went to Cornelius' home. கொர்நேலிய வீட்டுக்கு அவர் வருகிறார். There Peter preached. அங்க பேதுரு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். After Peter came, Spirit of God descended and they got baptized with the Holy Spirit. பேதுரு வந்து பிரசங்கம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேலே இருந்து இறங்கி அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக From இருந்தார்கள். that moment onwards, அந்த தருணத்தில் இருந்து whoever joined in the church, யாரெல்லாம் சபையில இணைக்கப்படுகிறார்களோ, who are grafted to this church, யாரெல்லாம் சபையிலே செதுக்கப்பட்டு இணைக்கப்படுகிறார்களோ, whoever became the member of the church, சபையினுடைய அங்கத்தினர்களாக oh, இணைக்கப்பட்டவர்கள், they are all baptized by the Holy Spirit. அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக The one இருக்கிறார்கள். who believes the word, வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள், the one who has got the forgiveness of sin, பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், the one who became the part of the Christ body, கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் அங்கமாய் இணைக்கப்பட்டவர்கள். the moment he is just a part of the one body, the moment he part of the one body, தேவனுடைய ஒரே சரீரத்தில் அங்கமாய் இருக்கிறவர்கள், and he is also baptized by the Holy Spirit. அவர்களும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். It's all done by whom? இதெல்லாம் யார் பண்ணாங்க? The Peter, the one who had disappointed Jesus. இயேசுவை டிசப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அந்த பேதுரு மூலமாக தான் இதெல்லாம் காரியம் கர்த்தர் செய்தார். And Jesus said to him, அப்பொழுது இயேசு அவனை பார்த்து John சொன்னார். chapter 21 verse 19. யோவான் 21:19 வசனம். And he said, அவர் சொல்லுகிறார், I mean, then he said to show by what kind of death he was to glorify God. 21 அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் 19 வசனம் மன்னிக்கணும், இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். Still the same commission that God has given, he has never taken the commission and never changed the commission. இந்த ஒரு பொறுப்பு அவனிடத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பு அவனிடத்திலிருந்து விடுபடாதபடி தேவன் அவனுக்கு பொறுப்பாய் கொடுத்திருக்கிறார். What he is trying to say? அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? Even till the day you die, நீர் மரிக்கும் நாள் வரைக்கும், as you said, நீ சொன்னது போல, மரித்தாலும் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்ன பத்தியா? even if you die you will never forsake me, you said, right? Remember, you said I will not deny even I die. நீ சொன்ன நான் மரித்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன ஞாபகம் இருக்கா? Let that happen as you said. நீ சொன்னது போலவே அது உன் வாழ்க்கையில நடக்கட்டும்பா. Follow me.
என்னை பின்பற்றி வரியா? till the day you die. மரித்து போற வரைக்கும் என்னை பின்பற்றி வருவாய். I don't know how many of you really got that point. நான் சொல்லக்கூடிய ஒரு மைய விஷயத்தை நீங்க எவ்வளவு பேர் புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. His will and his desire is, I want to live for this God till the day I die. அவனுடைய சித்தம் விருப்பம் என்னவென்றால் நான் மரிக்கும் வரைக்கும் இயேசுவிற்காக மறுதலிக்காமல் அவருக்காக வாழணும்னு பிரயாசப்பட்டான். But still he failed. ஆனாலும் அவன் ஃபெயில் ஆனான். He failed many times. அவன் பலமுறை தோற்று போனான். But now look at Jesus. ஆனா இப்பொழுது இயேசுவை பாருங்கள். He didn't look at these track records. அவனுடைய கடந்த வாழ்க்கையினுடைய தவறுகளை அவன் பார்க்கவில்லை. He இயேசு looked at his heart. அவனுடைய இருதயத்தை தேவன் He பார்க்கிறார். looked at his desire. அவனுடைய விருப்பத்தை தேவன் பார்க்கிறார். Oh, even though he is failing, என்னதான் அவன் தோற்று போனாலும் but still he is willing to succeed. இருந்தாலும் அவன் இயேசுவுக்காக ஜெயிக்கணுங்கிற விருப்பம் உள்ளவனாக He இருந்தான். honored that desire. அந்த விருப்பத்தை தேவன் That is what கனப்படுத்துகிறார். we are expecting. அதத்தான் எதிர்பார்க்கிறார் Even இயேசு. though you are failing, பலமுறை நம்ம தோற்றாலும் கூட even though you are not able to make it, பலமுறை நம்ம செய்யணும்னு பிரயாசப்பட்டு செய்ய முடியாமல் போனாலும் கூட but if you tried, நீங்க முயற்சி செய்யும் பொழுது if you take the baby steps, ஒரு குழந்தை போல அடிகளை எடுத்து வைக்கும் பொழுது oh, to show like Jesus, இயேசுவை போல வாழ்வதற்காக to live like Jesus, இயேசுவை போல வாழ்வதற்காக to pray like Jesus, இயேசுவை போல to ஜெபிப்பதற்காக live a blameless life like Jesus, குற்றம் சாட்டப்படாதவர்களாக இயேசுவை போல நாமளும் வாழ்வதற்காக to have a honor way of thinking like Jesus, இயேசுவை போல மேலான மதிப்புக்குரிய சிந்தனை உள்ளவர்களாக and Jesus honors it. இயேசு அதை கனப்படுத்துகிறார். So now, நான் இப்பொழுது what kind of honorable thinking that we have? எப்பேற்பட்ட மேலான சிந்தனை நம்ம வாழ்க்கையில இருக்குது. A betrayer Judas Iscariot. துரோகம் செய்த யூதாஸ் காரியத். The mentality of Jesus is called him as friend. இயேசுவினுடைய சிந்தை அவனை சிநேகிதன் என்று அழைத்தார். And the disappointed Peter, ஏமாத்தின Peter. ஏமாத்தின பேதுரு. But for that Peter, அந்த பேதுருவுக்கு he never changed. அவரும் He never changed the commission. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தேவன் மாற்றவில்லை. Even though he is a disappointed one, எவ்வளவு முறை இயேசுவை ஏமாற்றினாலும் கூட but God fulfilling his desire. தேவன் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். How do we treat people, those who have betrayed us, the people, those who have disappointed us, those who have put lot of trust, but when they have failed you, how did you react? எனக்கு துரோகம் செய்தவர்கள், என்னை ஏமாற்றியவர்களை நான் எப்படி பார்க்கின்றேன், அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்கின்றேன், பலமுறை அவர்கள் மேல நம்பிக்கை வைத்தும் என்னை ஏமாற்றி துரோகம் செய்தாலும் கூட நான் அவரை எப்படி பார்க்கிறேன். Well, the time is up. I have a lot to say. எனக்கு நிறைய காரியம் இருக்குது, ஆனா நேரம் குறைவா இருப்பதனால This is the mind of Christ. இதுதான் கிறிஸ்துவினுடைய சிந்தை. Oh, this is how we need to think. இதே போலதான் நம்மளும் யோசிக்க வேண்டும். This is how we need to keep on thinking. இப்படிதான் நீங்களும் நானும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். We'll continue next week. அடுத்த வாரம் இதே நம்ம தியானிக்க போகிறோம். But I want to tell you one thing. நான் ஒரே ஒரு காரியம் சொல்ல Oh, I have பிரியப்படுகிறேன். already given an assignment. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் கொடுத்திருக்கிறேன். Now I'm going to give one more assignment. திரும்பமாக இன்னொரு வீட்டு பாடம் கொடுக்கிறேன். Whenever somebody is behaving or thinking wrongly at your home, உங்களுடைய வீட்டில் யாராவது தப்பாவோ இல்ல தோற்று போற மாதிரி if somebody is thinking contradict to this kind of teachings, இந்த வேதத்திற்கு முரண்பாடாக யாராவது பேசினாலோ யோசிச்சாலோ immediately don't condemn them, அவங்கள போயிட்டு குற்றம் சாட்டாதீங்க, திட்டாதீங்க. but you tell them. அவங்கள்ட்ட பொலைட்டா சொல்லுங்க. Have you heard the last week's sermon? கடந்த வாரம் செய்தியை கேட்டில்ல? Do you have the mind of Christ? இயேசுவை போல சிந்தை இருக்குதா? But I do have a mind of Christ. ஆனா எனக்கு இயேசுவை போல சிந்தை இருக்குது. Oh, let's think like Christ. நம்ம இயேசுவை போல சிந்திக்கலாமே. Oh, we pray like Christ, with that we have studied. நம்ம இயேசுவை போல ஜெபிக்கணும்ங்கறத நம்ம படிச்சோம். Oh, we need to live a blameless life like Jesus. குற்றம் சாட்டப்படாதபடி வாழ்ந்த இயேசுவை போல நம்மளும் வாழணும்ங்கறத நம்ம படிச்சிருக்கிறோம். And we have studied we need to obey like Jesus Christ. இயேசுவை போல கீழ்ப்படிதலை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். But now, ஆனா இப்பொழுது let's learn to think like
Jesus Christ. இப்பொழுது இயேசுவை போல மேலான மதிப்புக்குரிய சிந்தனை உள்ளவர்களாக சிந்திக்கும்படி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். If somebody thinks cheaply, இப்ப யாராவது ஏளனமா பார்த்தா கூட, no, if they have a bad kind of thinking, அவங்களுக்கு ஏளனமான சிந்தனை இருந்துச்சுன்னா, the worldly thinking, உலக சிந்தனை இருந்துச்சுன்னா, and you just tap their shoulder and tell them that let's learn to think like Jesus. அவங்களோட ஷோல்டர் அவங்கள தட்டி அவங்கள கொஞ்சம் ஊக்கப்படுத்தி, பரவாயில்லப்பா இனிமேலாவது இயேசுவை போல சிந்தனை உள்ளவர்களாக நம்ம வாழ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுங்க. 1 Corinthians chapter 2:16 says this. 1 கொரிந்தியர் 2:16 இப்படியாக சொல்லுகிறது. But we have the mind of Christ. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. If that is true, அது உண்மை என்றால், if you belong to Christ, நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள் என்றால், if you became the body of Christ, கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் அங்கமாய் இருந்தீர்கள் என்றால், if Christ is the head, கிறிஸ்து உங்களுடைய சரீரத்தின் தலையாய் இருக்கிறார் என்றால், if Christ is the head, then obviously you have the mind of Christ. கிறிஸ்துவோட வாழ்க்கையில தலையாய் இருந்தால் என்றால் அவருடைய சிந்தை உள்ளவர்களாக தான் நீங்களும் இருக்க So வேண்டும். you need to think as Jesus thinks. நீங்கள் இயேசு சிந்திக்கிறது போல நம்மளும் சிந்திக்க Oh, வேண்டும். you all know this one statement, WWJD. நீங்க உங்க எல்லாருக்கும் இந்த ஒரு ஸ்டேட்மென்ட் தெரியும், ஆங்கிலத்தில் WWJD என்று. What would Jesus do? இயேசு இப்பொழுது என்ன செய்வார்? Today let me give another secret. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். What would Jesus do? Instead of D, you put T as in Tom. ஓகே, வாட் வுட் ஜீசஸ் டு? இயேசு இந்த இடத்துல என்ன செய்வார் என்பதை காட்டிலும் இயேசு இந்த இடத்துல என்ன பேசுவார்? No. No, the D க்கு பதிலா T போட்டுடுங்க. What would Jesus think? ஓகே, வாட் வுட் ஜீசஸ் டு? இயேசு இந்த இடத்துல என்ன செய்வார் என்கின்ற பதத்திற்கு பதிலாக இயேசு இந்த இடத்துல என்ன சிந்திப்பார் அப்படிங்கறத போட்டு யோசிச்சு பாருங்க. And whenever somebody is thinking and speaking wrongly, எப்பயாவது யாராவது சிந்திச்சு தவறான சிந்தனையோடு தவறான பேச்சு பேசும் பொழுது, tell them what would Jesus thinking. இந்த இடத்துல அவர்கிட்ட சொல்லுங்க, இப்பொழுது இயேசு என்ன சிந்திப்பார் என்று. What would Jesus think? இயேசு என்ன சிந்திப்பார் என்று. If you start thinking in that way, then only you will be acting that way. அப்பேற்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக நீங்கள் யோசிக்கும் பொழுதுதான் அப்பேற்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக உங்களால் வாழ முடியும். Maybe in English alphabet D comes first, T comes later. ஆங்கிலேய ஆல்பபெட்ல டி முதல்ல வரும், டி பின்னாடி வரும். ஆனா வாழ்க்கையில first T comes, then only D follows. No, in life the thinking, சிந்தனை தான் முதல்ல வரணும், வாழ்க்கை பின்னாடி வரணும், செய்கிறது பின்னாடி வரணும். If you want to do things like Jesus, first learn. If you want to do like Jesus, first learn, think like Jesus. இயேசுவுக்காக வாழணும், இயேசுவை போல வாழணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இயேசுவை போல யோசிக்க ஆரம்பிங்க, சிந்திக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இருக்காங்களா? இருக்காங்க நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இருக்கிறவங்களாலே சொல்லுங்க. இன்னைக்கு செய்தி புரிஞ்சுதுன்னு சொல்லணும், கைத்து வெளியில சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு கையை தட்டுங்க. ஐ வில் ஃபாலோன்னு சொல்றவங்க எல்லாம் கையை தட்டுங்க பாப்போம். இப்போ நல்லா தட்டுங்க. God, please make a note of it. All these people have promised. Okay, let's deal next week. God bless you. Thank you. அடுத்த வாரம் திரும்பமாக இதை தியானிப்போம். The mind of Christ கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.